காணல. ஆனா அவர் இரக்கம், அவர் தயவு இந்த வருஷத்தை நம்மள குடும்பமாய் காண செய்து, கண்மணியைப் போல இந்த 2வது மாதத்தையும் இந்த வருஷத்தில் கடக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இந்த ஆண்டில் கூட தேவனுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும்படியா நாம் எல்லாரும் தேவனுடைய சித்தத்தை குறித்து விரும்புகிறோம். தேவனுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறணும். கணவன் மனைவி உறவில் நடைபெறணும். பிள்ளையின் வாழ்க்கையில் நடைபெறணும். எதிர்காலத்தில் நடைபெறணும். ஊழியத்தில் நடைபெறணும். ஆனால் தேவனுடைய சித்தத்தின்படி முதல்ல நாம் கர்த்தர் என்னவா அழைச்சிருக்கிறார் நம்மள. இந்த வருஷத்துக்கு உண்டான ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாம். எடுத்து வாசிங்க. வெளிப்பாடு 1 அதிகாரம் 6வது வசனம். ரெவெலேஷன் 1:6. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நமது இரத்தத்தினாலே தம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளுமாக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக பாவத்திலும் சாபத்திலும் சேற்றிலும் உழைந்திருந்த நம்மளை கர்த்தர் கிருபையாய் நேசித்து தன் ஒரே குமாரனை அனுப்பி அவருடைய ரத்தத்தை மாசற்ற விலையேற பெற்ற குற்றமற்றதை சிந்தி நம்மளை கழுவி நம்மளை பரிசுத்தப்படுத்தி அபிஷேகம் பண்ணி தேவ சமூகத்துல நம்மை கர்த்தர் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களும் நம்ம நிற்க வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்ப ராஜாக்கள் ஆசாரியன்ற ஸ்தானத்துல கர்த்தர் நிலைத்திருக்கும் போது நம் ஆளுடைய பிள்ளைகள் அவருடைய சமூகத்தில் எப்படி நடக்க வேண்டும். ராஜாக்கள் என்றால் என்ன? ராஜா என்பது யாரை குறிக்கிறது? உங்களுக்கு பழைய ஏற்பாட்டு காலத்துல தெரியும். தேவன் முதல் இஸ்ரவேல் ஜனத்தை அவர்தான் தன் ஜனத்தை நடத்த விரும்பினார். ஆனா ஜனங்க சுத்தி இருக்கிற ராஜாக்களை பார்த்து எங்களுக்கும் உலகப்புறமான ஒரு ராஜா தேவை, மாம்சபுரமான ஒரு ராஜா தேவை என்பது சொல்லும்போது கர்த்தர் அவங்களுக்கு சவுலை கர்த்தர் கொடுக்கிறார். ஆனா சவுல் ஆரம்ப நாட்களில் கர்த்தருக்கு உண்மையாகவும் உத்தமனாக இருந்த போதிலும் காலங்கள் மாற மாற தேவ சித்தத்தை விட்டு விலகி போகிறான். தேவ சித்தத்தை விலகி போகிறான். இந்த இடத்துல சவுல் தேவனுடைய சித்தத்தை விட்டு அவன் ராஜாவா இருந்த போதிலும் அவன் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு அபிஷேகத்தை விட்டு விலகி போவதற்கு காரணம் பாவம் தான் காரணம். ஆனா பாவம் டைரக்டா அவன் பண்ணல. வேதத்தின் பிரகாரம் பாவம் டைரக்டா பண்ணல. பாவத்துக்குள் இழுத்து போற தேவ சமூகத்துல தேவன் அருவருக்கிற அந்த குற்றத்துக்குள்ள இழுத்து போவதற்கான நன்மை தீமை என்ற காரியத்துல விழுந்து போகிறான். அவன் செய்யற 2 தப்பும் பாத்தீங்கன்னா அவன் கர்த்தரை மிக வேதனைப்படுத்துற காரியம். ஒரு ராஜாவா இருக்கும்போது அவன் செய்யற கர்த்தருக்கு மன உளைச்சல 2 காரியம். 1, பலி செலுத்துறான். பலி ஒரு ஆசாரியன் செலுத்த வேண்டிய பலிய ஒரு ராஜாவா இருக்கிற இவன் போய் துணிஞ்சு போய் செலுத்துறான். ஏன்னா உங்களுக்கு தெரியும் அந்த சீக்வன்ஸ் ஃபுல்லா தெரியும் உங்களுக்கு. சண்டைக்கு ஜனங்க ரெடியா இருக்கிறாங்க. அப்போ இப்ப சாமுவேல் சொல்றாரு, இது போல கர்த்தர் இந்த ஜெயத்தை உனக்கு கொடுத்துட்டார், நீ பயப்படாத. ஆனால் போருக்கு முன்பாக நான் உனக்கு பலி செலுத்தும் போது கர்த்தருடைய பிரசன்னோடு இருக்கும், நீ ஜெயம் கொள்வாய் என்று கர்த்தர் மூலியமா சாமுவேல் மூலியமா கர்த்தர் பேசுறார் சவுலுக்கு. ஆனா இங்க என்ன பிரச்சனை ஆகுதுன்னா சவுல் காத்திருக்கிறான், சாமுவேல் வர தாமதமாகுது, கொஞ்சம் தாமதமாகுது. அந்த தாமதத்துல அங்க கீழே அவங்க கூட இருக்கிற போர் சேவகர்கள் எல்லாரும் அவங்களுக்குள்ள குழப்பம் உண்டாகுது. டைம் ஆயினுக்குது, நம்ம இன்னும் பலி செலுத்தாம நம்ம சண்டை சீக்கிரம் ஆரம்பிக்கலாம், நம்ம தோத்துருவோம். ஆரம்பமே நம்ம ஸ்டார்டிங் சரியா இல்லைன்னா நம்மள ஜெயிக்க முடியாது என்பதற்காக சாமுவேல் கிட்ட போய் எல்லாம் புலம்புறாங்க. ராஜாவே லேட் பண்ணாதீங்க, சீக்கிரம் பலி செலுத்திட்டு எங்களுக்கு போருக்கு எங்களை அனுமதிங்க, நாங்க சீக்கிரம் போறோம். சீக்கிரம் போனாதான் நம்ம எதிரி தேசத்தை ஜெயிக்க முடியும். அப்போ அந்த இடத்துல அவன் கர்த்தர் சித்தம் என்ன? சாமுவேல் பலி செலுத்தின பின்புதான் அவன் போர் தொடங்கணும். ஆனா இங்க சூழ்நிலை நிமித்தம் 2வது போர் சேவகர்கள். ஏன்னா போர் சேவகர்கள் இல்லாம ஒரு ராஜா சண்டை போட முடியாது, ஜெயிக்க முடியாது. அப்ப இந்த இடத்துல நிதர்சனமான ஒரு சூழ்நிலை பார்க்கும்போது அந்த போர் சேவகர்கள் சொல்றாங்க, ராஜா நீங்களே ஒரு தேவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தானே, நீங்க ஏன் பலி செலுத்தக்கூடாது? நீங்க சீக்கிரம் பலி செலுத்துங்க, நாங்க போய் ஜெயிக்கிறோம். அதான் கர்த்தர் சொல்லிட்டாரு, ஆல்ரெடி கர்த்தர் சொல்லிட்டாரு. ஆனா தேவ சித்தம் இல்ல. கர்த்தர் சொன்னா கூட தேவ சித்தத்தின்படி நாம் நிற்கும் போதுதான் தேவனுடைய மகிமையும் மாட்சியும் அதிகாரத்தையும் பார்க்க முடியும். இன்னைக்கு அநேக கிறிஸ்துவ வாழ்க்கையில தேவனுடைய பிள்ளைகள் இன்னைக்கு அதிகமான ஒரு பக்கம் பாவத்தை பத்தி பேசிக்கிறாங்க. இன்னைக்கு பாவமே செய்யாம தேவனுடைய ஜனங்க பின்மாற்றத்துல போறாங்க. பாவமே செய்யாம அந்த பாவமே செய்யாம போற காரணம் தான் நம்மளுக்கு யோசனை. நல்லா ஜெபிக்கிறாங்களே, நல்லா ஊழியம் பண்றாங்களே, நல்ல குடும்பமாச்சு, ஏன் இவங்களுக்கு இந்த போராட்டம், ஏன் இந்த பிரச்சனை அப்படின்னு யோசிக்கும் போது அவங்க ஒருவேளை பாவம் செய்யாம இருக்கலாம். ஆனா பாவத்தை காட்டிலும் அருவருப்பான நன்மை தீமை என்ற வாழ்க்கை முறை போவதனால அவங்க வாழ்க்கை தோல்வி அடைகிறது. அப்போ இவன் அவசரப்பட்டு ஓகே நம்ம போர் சேவர் சொல்றாங்க, நம்ம இவங்க சொல்றதான் கரெக்ட்னு சொல்லிட்டு அவங்க நன்மை தீமையை பார்த்து பலி செலுத்துறான். எனக்கு பிரியமானவர்களே, இந்த நாட்களில் கூட நாம இன்னைக்கு கிறிஸ்துவத்தில் இருக்கிற பெரிய குழப்பம்
போராட்டம் அபிஷேகம் பெற்ற பின்பும் வேதத்தை நல்லா தியானித்தோம், நல்ல வசனங்களுடைய புரிந்து கொள்கிற அறிவு ஞானம் நமக்கு இருந்தும் நம்ம தோல்வி அடைந்ததுக்கு காரணம், தேவ சித்தத்துக்குள்ள வைராக்கியமா நிற்க முடியாத காரணம் பாவம் அல்ல, பாவம் தடையில்ல, பாவத்தை விட்டு வந்துட்டோம். நன்மை தீமை என்ற வாழ்க்கை முறை அண்டர்லைன் பண்ணீங்க. இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்துவ வாழ்க்கையில பாவத்தை விட்டு வந்துட்டோம். அது ஒரு பெரிய போராட்டம் அன்று தயவு. ஆனால் வந்த பிறகு நமக்கு முன்னே இருப்பது நன்மை தீமை என்ற போராட்டம். இதை ஜெயிச்சா மட்டும்தான் நாம் இயேசு சிந்தின ரத்தத்திற்கு நாம் தனிப்பட்ட வாழ்க்கையில குடும்பமாய் அவருக்கு சாட்சியா நிற்க முடியும். ஆமென், அல்லேலூயா. ஆகையால் முதல்ல ரட்சிப்புக்கு முன்பு வரதற்கு தடையா இருப்பது அக்கிரமம், மீறுதல், பாவம் என்ற குற்றத்தன்மை. இதான் முதல் தடை. இதிலிருந்து கிறிஸ்து தன் ஆத்துமா, ஆவி, சரீரத்துல தன்னுடைய மாசற்ற விலையேற பெற்ற குற்றமற்றத்தை சிந்தி நம்மளை சுத்திகரித்து நம்மளை கழுவி பரிசுத்தப்படுத்தி நம்மளை நீதிமானாகவும் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களுக்கு வைத்திருக்கிறார். வந்த பிறகு நம்மளோடு போராடுவது அடுத்த நன்மை தீமை என்ற ஸ்பிரிட். நன்மை திரும்ப ஸ்பிரிட். நன்மை தீமை என்ற ஸ்பிரிட்டை கொண்டு வரது யாரு? வலு சர்ப்பம். வலு சர்ப்பம் எங்க வந்து ஏமாத்தனா? ஆதாமியாவாலும் எங்கேயோ ஒரு காட்டுல தனியா இருக்கும் போது போய் ஏமாத்தல. தேவன் வாசம் பண்ற தேவ பிரசனத்துக்குள்ள, தேவன் உண்டாக்கின பரிசுத்தமான அந்த தோட்டத்துக்குள்ள வந்துதான் அவன் கை வைக்கிறான். பரிசுத்தமான இடத்துல வந்து பாவம் வராது. ஆனா நன்மை தீமைன்ற வஞ்சகத்தின் ஆவி சூழ்ந்து கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அதுக்கு நம்ம தெரியாம இடம் கொடுத்தோம் என்றால் ஆட்டோமேட்டிக்கா நம்ம பழைய பாவத்துக்கு கொண்டு போயிடுவோம். அப்போ இன்னைக்கு கிறிஸ்துவத்துல இருக்கிற பெரிய போராட்டம், தேவனுடைய பிள்ளைகள் நன்மை தீமை என்ற சந்தர்ப்ப சூழ்நிலை ஆவில பகுத்தறிந்து நன்மை தீமை அல்ல, தேவ சித்தத்தின்படி வாழத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப சவுல் நன்மை தீமை சூழ்நிலை வரும்போது, ஆமா சாமுவேல் வரத்துக்கு லேட் ஆகுது, இவன் தான் நமக்கு முன்னாடி சண்டை போட்டு நிக்க போறான், இவன் தானே போய் நமக்கு யுத்தம் பண்ண போறான், இவன் சொல்றது நியாயமான விஷயம் தானே. ஏன்னா பிராக்டிக்கல் இது. இன்னைக்கு பிராக்டிக்கலா தான் பிசாசு கொண்டு வருவான். பிராக்டிக்கலா தான் நம்ம வாழ்க்கை இன்னைக்கு கீழே தள்ள பார்ப்பான். அப்ப அந்த பிராக்டிக்கல் மூலியமா வர்றதுதான் நன்மை தீமை. இன்னைக்கு இந்த சத்தியம் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிக்கும், பரிசுத்தவானுக்கும், ஊழியக்காரனுக்கும், சபைக்கும் இந்த சத்தியம் தெரிந்தா மட்டும்தான் தேவ கிருபையில இயேசு கிறிஸ்து ரத்தத்துக்கு அவங்க கர்த்தருக்கு பலன் கொடுக்க முடியும். அவங்க குடும்பத்துல, அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில, சபையில கர்த்தர் எந்த நோக்கத்துக்கு அழைத்தாரோ, எதற்காக பிடித்து கொண்டாரோ, எதுக்கு கைப்பிடித்து தூக்கி எடுத்தாரோ அந்த காரியம் நிறைவேறும். அப்ப இந்த நன்மை தீமை படிதான் சவுல் ஆண்டு சமூகத்தை விட்டு விலகி போறான். அடுத்து கர்த்தர் தன் இருதயத்தை கேட்ட தாவீதை தேர்ந்தெடுக்கிறார். இப்ப தாவீதை தேர்ந்தெடுக்கும் போது கர்த்தரான ராஜாவன்றார், ராஜரிக அபிஷேகம் பண்றார். ராஜரிக அபிஷேகம்னா என்ன? ராஜரிக அபிஷேகம் 2 காரியம் சம்பந்தப்பட்டது. ஒன்று, முதல்ல அர்ப்பணிப்பு. நம்மளுக்கு என்ன வேலை முதல்ல கொடுத்திருக்கிறாங்க? முதல்ல கிறிஸ்து ரட்சிக்கப்படாத முன்பாக நம்முடைய வாழ்க்கை 360 டிகிரில எப்படின்னா குழப்பமா இருக்கலாம். என் பிரச்சனை, என் குடும்ப பிரச்சனை, கணவன் பிரச்சனை, மனைவி பிரச்சனை, பிசினஸ் பிரச்சனை, சமுதாய பிரச்சனை எல்லாம் இருக்குது. ஆனா அதை தாண்டி தேவ சித்தம் என்றால் என்ன? நம் தேவ சித்தத்தின் படிதான் நம்ம இந்த பூமியில வாழ அழைச்சிருக்கிறாரு தவிர நம்முடைய வாழ்க்கையின்படி தேவ சித்தத்தின்படி வாழ அழைக்கல. நான் சொல்றது உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். தேவ கிருபையில தேவ சித்தத்தை வைத்துக் கொண்டுதான் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை, நம்முடைய கடமை, நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள், நம்முடைய குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய எல்லா காரியங்களும் தேவ சித்தத்துக்கு ஏற்றபடி நம்ம வாழ ஆரம்பிக்கும் போது தான் நம்முடைய கிறிஸ்து வாழ்க்கை என்ன போராட்டம் வந்தாலும் மிதித்து ஜெயிக்க முடியும். ஆனா நம்முடைய வாழ்க்கையை வைத்துக் கொண்டு தேவ சித்தத்தை நம்ம தேட ஓடணும்னாக்கா ஓடவே முடியாது. இந்த குழப்பத்துக்கு காரணமே என்ன பாஸ்டர் சொல்றீங்க? நம்ம அந்த கர்த்தனை வந்து பூமியில நம்ம நல்லா தானே வாழ கூப்பிட்டு இருக்கிறாரு, நம்மள சந்தோஷமா தான். அப்கோர்ஸ் அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனா அவர் சித்தத்தின்படி நம்மளுக்கு ஆயுசாலை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவர் சித்தத்தின்படி வாழத்தான் கணவனை கொடுத்திருக்கிறார். அவர் சித்தத்தின்படி வாழத்தான் மனைவியை கொடுத்திருக்கிறார். அவர் சித்தத்தை புரிந்து கொண்டு வாழத்தான் பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். அவர் சித்தத்தின்படி வாழத்தான் சபையை கொடுத்திருக்கிறார். அவர் சித்தத்தின்படி ஆராதிக்கதான் கர்த்தரை தெரிந்து கொண்டிருக்கிறார். என் பிரியமானவர்களே, அப்ப கிறிஸ்து பாவத்தை விட்டு வந்த பிறகு ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசியிலிருந்து இல்ல ஒரு பெரிய ஊழியக்கார பரிசுத்தமா இருந்தால் யாரா இருந்தாலும் அவங்க முன்னேற இருப்பது 2 காரியம். ஒன்று, நன்மை தீமை. ஒரு பக்கம் நன்மை தீமை என்ற காரியம், இன்னொரு பக்கம் தேவ சித்தன்ற ஒரு காரியம். நாம் தெரிஞ்சோ தெரியாமலோ ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகும் நாம மறைமுகமா டைவர்ட் ஆகுது நன்மை தீமை வாழ்க்கை தான். இந்த நன்மை தீமை வாழ்க்கையில நம்ம டிராவல் பண்றதுனால நம்மளால தேவனுடைய அந்த பரிபூர்ணமான காரியத்தை நம்மளால நிக்க முடியல. அங்க என்ன ஆகுது? ஆண்டவர் நம்ம நல்லா தானே ஜெபிக்கிறோம், அபிஷேகம் நல்லா தானே பெற்றுக் கொண்டிருக்கிறோம், வசனத்தை தியானிக்கிறோம்,
எங்களால முடிஞ்சத ஊழியத்தை தாங்குறோம், ஊழியத்தை செய்யறோம். ஆனா ஏன் எங்க தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு விடுதலை இல்ல, ஒரு சமாதானம் இல்ல, ஒரு தெளிவு இல்ல, ஒரு தைரியம் இல்ல? ஏன் ஒரு ஒரு உற்சாகம் எங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வரமாட்டுது? காரணம், நம்ம நன்மை தீமை என்ற வஞ்சகத்துல சிக்கிக்கொள்றோம். இன்னைக்கு இந்த நன்மை தீமைன்றது தான் உலகத்த, இனி சபைய, விசுவாசிகள, தேவனுடைய ஜனத்த பிசாசு ஆட்டி படைப்பது நன்மை தீமை ஸ்பிரிட் தான். இத உணரத்தான் பரிசுத்த ஆவியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்போ ராஜா என்பவன், நம்ம ராஜரீக அபிஷேகம் என்பது 2 காரியம். 1 அர்ப்பணிப்பு, 2வது ஆத்துமாக்களுக்காய் எந்த எஸ்டீம தன் மாம்சத்தை விட்டுக் கொடுப்பது. ராஜான்னா என்ன? ஒரு தேசத்தை ஆளுகை பண்றது. அதான் ராஜா. அப்போ தாவீத ராஜான்னு சொல்லும்போது, அவன இட்டுன்னு போய் கர்த்தர் அப்படியே இட்டுன்னு போய் தேசத்துல உட்கார வைக்கல. அவன அபிஷேகம் பண்ணினது 1 சாமுவேல் 13 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல சாமுவேல் அவன அபிஷேகம் பண்றான். அபிஷேகம் பண்ணும்போது அவனுடைய வயது 16 வயசு. ராஜாவா அபிஷேகம் பண்றான். ஆனா, லிட்டரலாவே அவன் ஒரு தேசத்துல ஒரு சிங்காசனத்துல உட்கார்ந்து ஆளுகை பண்றது எப்ப தெரியுங்களா? 30வது வயசு. கிட்டத்தட்ட 14 வருஷத்துக்கு முன்பாகவே கர்த்தர் அவன ராஜாவா அபிஷேகம் பண்ணி, அந்த 14 வருஷமும் தன் சமூகத்துல அவன கர்த்தர் உருவாக்குறார். அப்ப அந்த ராஜரிகம் என்பது ஆளுகை பண்றது. கிறிஸ்து கிறிஸ்து நம்ம ராஜாவா இருக்கிறார். அவருடைய பிள்ளைங்க நம்ம ராஜாக்களா இருக்கிறோம். அவருடைய பிள்ளைகள் நாம. கிறிஸ்து எப்படி நம்முடைய ஆத்மாவை சரித்து ஆளுகை பண்றாரோ, அதே போல கிறிஸ்துவின் ரத்தத்தால, அவர் அன்பில, வார்த்தை கொண்டு, அபிஷேகத்தை கொண்டு ஜனங்களை கிறிஸ்துவுக்குள் நடத்துகிற அந்த ஆளுகை நமக்குள் வெளிப்படணும். முதல்ல ஏன் ஆத்துமாவை ஆளுகைப்படுத்த தெரியணும். முதல்ல ஏன் ஆத்துமா? என் ஆத்துமா கர்த்தர் சித்தத்துக்கு நேரா, கர்த்தருடைய சித்தத்தை ஆளுகைக்கு நேரா நடத்த தெரியும். ஒரு மெய்ப்பண்ண, எப்படி ஒரு ராஜா தன் ஜனங்களை நடத்துறானோ, முதல்ல அப்ப ராஜரிக அபிஷேகம் என்பது உடனே ராஜரிக அபிஷேகம் அப்படியே ஃபுல் ட்ரெஸ் போட்டு போற ஹைஃபை இல்ல. பிரியமான ஜனமே, அது காலங்கள் வந்தா கர்த்தர் அதுவும் செய்யறாரு. உனக்கு செய்யணும்னு நினைச்சு அதுவும் செய்யறாரு. கண்டிப்பா உன்னை உயர்த்துறாரு. அதெல்லாம் அவருக்கு லேசான காரியம். ஆனா ஆவிக்குரிய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தா, கிறிஸ்து அவர் ராஜாவா இருக்கும்போது என் பூமியில வந்த உடனே அவர் 30 வயசு வந்தோடனே ஒரு சிங்காசனத்தை போட்டு ராஜா உட்கார வேண்டியதுதானே? அவரு உட்கார்ந்து இருக்கலாமே. உட்கார்ந்து எந்த தப்பும் கிடையாது. ஏன்னா வானம், பூமி, சமுத்திரம் அவராலே உண்டாக்கப்பட்டது. மனுஷன் அவராலே உண்டாக்கப்பட்டது. அவர் வந்த உடனே 30ஆம் வயசு வெளிப்பட்ட உடனே ஞானஸ்தானம் யோர்தான் தண்ணியில ஞானஸ்தானம் எடுத்த உடனே ஒரு சிங்காசனம் போட்டு ராஜா உட்கார வேண்டியது தானே. உட்கார வச்சுட்டு ஒரு 1000 வானதூதர் வந்து இறக்கி விட்டு இருந்தான்னா எல்லா ராஜாவும் பயந்துட்டு இருப்பான். பட் அவர் அந்த மாதிரி லிட்டரலா வரல. பாவத்துல இருக்கிற ஜனங்களை, இருள் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்து பக்கம் திருப்போம். பாவத்தில் இருக்கிற ஜனங்கள் தேவன் பக்கம் திருப்புகிற அந்த பரிசுத்தமுள்ள ராஜாவாய் அவர் தன்னை வெளிப்படுத்தினார். ஜனங்களுடைய இருதயத்தை ஆளுகை பண்ற ராஜா. அப்ப நமக்குள்ள அப்ப ராஜரிக அபிஷேகம் இதுதான். அப்ப அதுக்கு முதல் அர்ப்பணிப்பு என்ன? தேவன் நித்தியமாய் பிதாவோடு வாசம் பண்ணின வார்த்தையாக கிறிஸ்து, பிதா சொல்லும்போது என் ஜனத்துக்காய் நீ கீழே இறங்கி போகும்போது அவர் சிங்காசனத்தை விட்டு மண்ணான நமக்காய் மண்ணான மாம்சத்துல வந்தார். அவர் மண்ணான மாம்சத்துல வந்தார். இதான் அர்ப்பணிப்பு. 2வது, தன் வாழ்நாள் முழுதும் வாழ்ந்த 30 வயசுல 33 வயசுல ஒவ்வொரு மணித்துளியும் ஆத்துமாக்களை ஏங்கி ஓடினார். ஆத்துமாவை குறித்து கவலைப்பட்டார். ஆத்துமா என்ன அற்புத அடையாளம் பண்ணாலும், என்ன பெரிய பெரிய காரியம் பண்ணாலும், என்ன கண்ணீர் கஷ்டம், ஒரு பக்கம் சந்தோஷமாகிறார். அவருடைய ஊழியத்தை பார்த்து பெரிய பெரிய பிரபுக்கள், பெரிய பெரிய ஐஸ்வர்யம் அவர் கூப்பிடுறாங்க, நல்லா கவனிக்கிறாங்க, அவரை நல்லா நேசிக்கிறாங்க. ஒரு பக்கம் உயர்வு, இன்னொரு பக்கம் கிறிஸ்து பண்ற ஊழியத்தை புரிஞ்சு கொள்ள முடியாது. பரிசேயர் அவரை வெறுக்கிறாங்க, அவனை பிசாசு பிடிச்சோன்றாங்க, என்னென்னவோ சொல்றாங்க, கேவலப்படுத்துறாங்க. பாருங்க, ஒரு பக்கம் ஐஸ்வர்யவான்கள் தேடி வந்து அவரை நேசிக்கிறாங்க, அவரை கனப்படுத்துறாங்க. இன்னொரு பக்கம் அதே ஆப்போசிட்ல அவர் எவ்வளவு அசிங்கப்படுது. 2ம் பேலன்ஸ் அவர் வாழ்க்கையில போகுது. ஒரு பக்கம் உயர்வு, ஒரு பக்கம் உபத்திரவு. ஆனா 2 பக்கமும் ஒரு சாயல. இந்த பக்கம் பெரிய பெரிய ஐஸ்வர்யவான் கூப்பிட்டான்னு சொல்லிட்டு அந்த மேல்தட்டு ஜனத்தோட அப்படியே போய் செட்டில் ஆயிடலாம். இந்த பக்கம் நம்மளை அசிங்கப்படுத்துறாங்க, வேதனைப்படுத்துறான்னு சொல்லிட்டு இந்த ஜனங்களை வெறுத்து ஒதுங்கி போன. 2த்தையும் பேலன்ஸ் பண்றாங்க. அப்போ முதல்ல அர்ப்பணிப்பு, அது மத்தியில ஆத்துமா குறித்த கவலை. முதல்ல தன் ஆத்துமா பரிசுத்தமா வச்சுக்கினார் அவரு. முதல்ல அவர் என்ன ஊழியம் பண்ணாலும், அவர் என்ன பெரிய பெரிய அற்புதம் பண்ணாலும், காலையில 12 பேருக்கு கூட தான் ஒண்ணா சுத்தி இருப்பாங்க. ஆனா அதிகாலையில அந்த 12 பேரை விட்டுட்டு வனாந்தரத்துல பிதா சமூகத்துல போய் தன் ஆத்துமாவை சரி பண்ணிக்கிறார். அப்பா, இந்த நாள் நான் ஊழியம் பண்ண போறப்பா, இந்த நாள் உங்களுடைய சித்தத்தின்படி நான் யாரப்பா சந்திக்கணும், யாருக்குப்பா ஜெபிக்கணும், இந்த நாள் முழுதும் உண்டப்பா, நான் எப்படிப்பா நடக்கணும் என்பதை தன் ஆத்துமாவை முதல்ல கர்த்தர் ஆளுகைக்கு இடம் கொடுக்கிறார். அதிகாலையில் எழுதி வனாந்தரம், நீங்க படிச்சிருப்பீங்க, லூக்கால இருக்குது, மார்க்ல இருக்குது. ஃபுல்லா பகல் ஃபுல்லா காலையில இருந்து நைட்டு வர தூங்குறவரு அப்போஸ்தலர் கூட தான் இருக்கிறாரு. ஆனா அதிகாலையில
எல்லாத்தையும் தான் தூங்கி இருக்கும் போதே அவங்கள விட்டுட்டு கடந்து போய் வனாந்திரத்துல தூரமா போய் யாரும் இல்லாத இடத்துல போய் பிதா கிட்ட தன் ஆத்மா ஒப்பு கொடுக்கிறார். கர்த்தாவே, என் ஆத்துமை நீ ஆளுகை பண்ணுங்கப்பா. என் ஆவியை நீங்க ஆளுகை பண்ணுங்கப்பா. என் சரீரத்தை நீங்க ஆளுகை பண்ணுங்கப்பா. நான் உம்முடைய பிள்ளை தான். எனக்கு எல்லா அபிஷேகம், வல்லமை, வரங்கள் எல்லாம் இருந்தாலும் நீங்க என்ன நடத்துங்கப்பா. இதான் ராஜரிக அபிஷேகத்தினுடைய உண்மையான அடையாளம். தெய்வத்தை முதல் நமக்கு ஆளுகை பண்ணி இடம் கொடுக்கணும். தாவீது அதான் பண்றான். தாவீது என்ன பண்றான்? தன் தகப்பன் தன்னை ஆளுகை பண்ணும்படி இடம் கொடுக்கிறான். எப்படி இடம் கொடுக்கிறான்? தன் தகப்பன் ஈசா ஆளுகை பண்ணும்படிக்காய் 7 பேர் நல்ல பலசாலிங்க, நல்ல திறமைசாலிங்க, எல்லாம் பெரிய பெரிய எல்லாம் வேலைக்கு போறான். ஒருத்தன் சோல்ஜரா போறான், ஒருத்தன் என்னென்னோ வேலை பண்றான். இவன் எதுக்கும் பிரயோஜனம் இல்லாதவன். சரி, சும்மா வீட்டுல உட்காந்துக்கிறப்பா, சரி இருக்கிற ஆட்டை போய் மேய். அது சாதாரண வேலை. ஆனா அந்த ஆட்டை மேயும் போது தாவீது அது அற்பமானபடிக்கு என் தகப்பன் என்னை நம்பி கொடுத்திருக்கிறார். அவர் வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து இந்த ஆட்டை மேய்க்கணும். இதான் தகப்பனுடைய ஆளுகை. தகப்பனுடைய ஆளுகைக்கு உண்மையா இருக்கிறான். கர்த்தரை தான் பார்க்க. அப்ப நம்ம ஆவிக்குரிய பிரகாரம் நீக்கி நம்ம சமுதாயத்துல நம்ம போறோம் வரோம் எல்லாமே இருந்தாலும், குடும்பம், வாழ்க்கை, வேலை, எல்லா சிச்சுவேஷன் இருந்தாலும் நம்ம ஆத்துமாவை கர்த்தர் ஆளுகை பண்ண இடம் கொடுக்கணும். ராஜாதி ராஜா நம்மை ஆளுகை பண்ணும்போது, ராஜா வீட்டு பிள்ளைகள் நாம பூமியை ஆளுகை பண்ண முடியும். என் இருதயத்துல கர்த்தருடைய ஆளுகை இருந்தா தான் எனக்குள்ள அந்த ஆளுகை அபிஷேகம் மற்றவர்களுக்கு கடந்து போகும். ஆமென். ஹல்லேலூயா. ஆனா நம்ம என்ன ஜெபம் பண்ணோம், ஆண்டவரே எனக்கு இந்த சூழல் மாறினப்பா, எனக்கு இது கண்ட்ரோல் வரணும்ப்பா, இது மாறணும்ப்பா, அது மாறணும்ப்பா, நல்லது. ஆனா நாம கர்த்தருடைய ஆளுகைக்குள் இல்லாம நமக்குள்ள இருந்து ராஜரிக ஆளுகை வெளிப்படாது. ஆமென். அப்ப அர்ப்பணிப்பு, சின்ன வேலை. அப்ப நீ கொடுக்கப்பட்ட வாழ்க்கை, குடும்பம், வேலை ஸ்தலத்தின் மத்தியில அவனுக்கு அப்ப அந்த காட்டுல போய் அந்த ஆடு மேய்க்கும் போது அவனுக்கு எவ்வளவு போராட்டம் இருக்குது, எவ்வளவு கஷ்டம். வயசுக்கு சின்ன பையன். காடுலாம் அப்ப எப்படி இருந்திருக்கும்? அந்த ஆடுகளை மேய்க்கணும், அது தண்ணீர் காட்டணும், இப்ப ஆபத்து வருது, போராட்டம் வருது. அதெல்லாம் பார்க்காம அப்பா சொல்லிட்டாரு, எனக்கு இவ்ளோ போராட்டங்கள், கஷ்டங்கள், வேதனைகள், பாடுகள், சேலஞ்சுகள் இருந்தாலும் என் தகப்பன் சொன்னதுக்கு நான் கீழ்ப்படிறேன். ஆடு நான் மேய்த்து ஒழுங்கா மேய்க்கணும். அப்ப இன்னைக்கு ஆடு மேய்ப்பது என்பது பிரியமான ஜனமே சிம்பிள். என் ஆத்துமா நான் மேய்க்கணும். என் ஆத்துமா கர்த்தருக்கு நேரா முதல் நடத்தணும். இதுதான் ஆவிக்குரிய புத்திசாலித்தனம். என் ஆத்துமாவை கர்த்தர் சமூகத்துல, என் ஆத்துமாவை கர்த்தருடைய சித்தத்துக்குள்ள, என் ஆத்துமாவை கர்த்தருடைய விருப்பத்துக்கு நேரா, என் ஆத்துமாவை அவர் மன விருப்பத்துக்கு நேரா நான் திருப்பாம, நான் வேற காரியம் என்ன பெஸ்ட் பண்ணாலும் எனக்குள்ள ராஜரிக அபிஷேகம் செயல்படாது. தாவீதுக்குள்ள அந்த ராஜரிக அபிஷேகம் வர்றதுக்கு காரணம், அவன் தகப்பன் கொடுத்த சின்ன வேலையை தன் தகப்பனுக்கு முழுமையா தன் ஆளுகை பண்ணி இடம் கொடுக்கிறான். அப்பா ஒரு 2 நாள் போய் ஆடு மேய்ச்சிட்டு, அப்பா என்னால முடியாதுப்பா, சின்ன பையன் ஏன் போய் டிஸ்டர்ப் பண்றேன், என்னால முடியாது, யாருன்னா அனுப்பிக்கோ, நான் உட்காந்துக்கிறேன், என்னால ஆடு மேய்க்க முடியாது, அங்கெல்லாம் போனா காட்டுல சிங்கம், புலி, யானைலாம் வருது, என்னால மெயின்டைன் பண்ண முடியாது சொல்லியிருக்கலாம். இல்ல, தகப்பன் சொன்னார், அவர் ஆளுகைக்கு நான் கட்டுப்படுறேன். அப்ப நம்மை பரலோகத்தின் சிங்காசன ஆளுகை பண்ணணும். ஆனா பிரியமான ஜனமே, நம்ம அபிஷேகமும் ஜெபமும் நீ சில நேரத்துல எப்படி தெரியுமா, உலகத்தில் வருகிற பார்க்கிற பார்வைகள், உலக சூழ்நிலை, உலக இன்ஃப்ளூயன்ஸ், சமுதாயத்தின் இன்ஃப்ளூயன்ஸ், மனுஷன் இன்ஃப்ளூயன்ஸ் நம்மள டாமினேட் பண்ணி, அத நம்ம ஒரு நல்லது கெட்டதா மாத்தி அதுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். அதுக்காக தான் ஜெபிக்கிறோம். அதுக்காக தான் ஓடுறோம். அதுக்காக தான் வேதனைப்படுறோம். இங்க நம்மள மறைமுகமா நம்ம நினைக்கிறோம் நம்ம ஆண்டவர் பிள்ளைகளா இருக்கிறோம். நம்ம ஆண்டவர் பிள்ளைகளா இருந்தாலும் நம்ம ஆளுகைப்படுத்துவது எது? எது உன்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது? எது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது? ஆனா தாவீத தன் தகப்பன் ஆளுகை பண்ணினான். இன்னைக்கு உன்னை என்னையும் நம்முடைய கிறிஸ்து ஆளுகை பண்ணும். நமக்கு ரத்த சின்ன கிறிஸ்து வார்த்தை மூலமா ஆளுகை பண்ணும். அப்போ அதுக்கு முதல்ல அர்ப்பணிப்பு. அப்ப நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை, குடும்பம், நம்ம எல்லாம் என்ன சூழ்நிலையோ அதுக்கு நன்றி சொல்லி நம்ம கர்த்தர் சித்தத்துக்கு நடக்கணும். 2வது ராஜரிக அபிஷேகத்துடைய உச்சக்கட்டம் பெரிய கிருபை, தன்னுடைய மாம்சத்தை பலி செலுத்த இடம் கொடுக்குது. மாம்சத்தை பார்க்காம, சுயநலம் பார்க்காம. எனக்கு பிரியமான ஜனமே, தயவு செய்து தப்பா நினைக்காதீங்க. இவர் என்ன அப்படி பிரசங்கம் பண்றாரு, இனி இந்த மாதிரி பிரசங்கத்தை கேட்டது இனி அவங்களால நிக்கவே முடியும். ஏன்னா நான் திரும்ப இப்போ நம்ம அப்பா அம்மா நம்ம பிள்ளைங்களுக்கு தி பெஸ்ட் என்ன பண்ணும், எங்க தாய் தகப்பனோ இல்ல என் மனைவியோ எனக்கு தி பெஸ்ட் நல்ல ஃபுட்டு, நல்ல சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி எல்லாம் கொடுத்து எனக்கு கொடுத்தாலும் நான் சாப்பிடும் போது அது என் ஜீரணம், என் சரீரத்துல விட்டமினா மாறணும். அது என் உடம்புக்கு ஒத்துக்கலன்னா என் தாய் தகப்பனும் மனைவி என்ன தி பெஸ்ட் பண்ணாலும் அது வேஸ்ட். என் உடம்புல சேரணும்.
என் பிரியமானவர்களே, அவனுடைய பிள்ளைகள் அப்படித்தான். வசனம் நம்மை ஆளுகை பண்ணி இடம் கொடுக்கணும். வசனம் நம்மளை நடத்தணும். அதுக்கு மாம்சத்தை விட்டு கொடுக்கணும். முதல்ல மாம்சமான ஆசாபாசனை விட்டு கொடுக்கணும். எல்லாம் நல்லது, இது நல்லது. எதனா கேட்டாங்கன்னா, ஏன் பாஸ்டர் ஆண்டவர் அவங்களுக்கு செய்தாரு, ஏன் செய்ய மாட்டாரா, ஏன் இவங்களுக்கு செய்ய மாட்டாரு? நல்லது, அது விசுவாசத்துக்கு ஓகே. ஆனா அவங்கள போல வாழ்றதுக்கு நீ எதுக்கு? தேவ சித்தத்தை செய்யறதுக்கு தான். இப்ப ஆபிரகாமை போல விசுவாச தகப்பனான ஆபிரகாமை போல நம்ம கூப்பிடல. ஆபிரகாமுக்குள்ள விசுவாசத்தை போல இருக்கு நம்ம அழைச்சிருக்கிறார். நம்ம எல்லாம் நமக்கு ஒரே ஒரு ரோல் மாடல் கிறிஸ்து மட்டும்தான். கிறிஸ்துவை போலத்தான் வாழ, ஓட, வைராக்கியமா இருக்க, பரிசுத்தமா இருக்க, தேவனுக்கு கீழ்ப்படிய, தேவனுக்காய் ஒரு ஜனத்தை கொள்ளையடிக்க, கர்த்தருக்காய் பரிசுத்தமா சந்தோஷமா சூகித்து வாழ கிறிஸ்து மாத்திரம் தான் நமக்கு ரோல் மாடல். அவர் மாத்திரம் தான் நமக்கு ரோல் மாடல். ஆபிரகாமுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை நம்ம கத்துக்க சொல்றாரு. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் விட்டு வந்தானே, அதே போல கஷ்டம் வந்தாலும் விசுவாசத்தை விடான்னு சொல்றான். அதுதான் சொல்ல வராங்க. அப்ப ஆபிரகாம் போலனாக்கா வேதம் சொல்லுகிறது, அவன் கொடுக்கப்பட்ட ஐஸ்வர்யங்கள் பூமியை தாங்கலையாம். நம்ம ஆபிரகாமை காட்டிலும் நம்ம விசேஷித்தமானவங்க. ஆபிரகாமை தேவன் பேர் சொல்லி அழைத்தார். ஆனால் உன்னையும் என்னையும் இன்னைக்கு இருக்கிற நம்மளே கிறிஸ்துவ ஜனங்களை சபையும் ஊழியக்காரையும் தேவன் தன்னுடைய ஒரே குமாரன் இயேசு கிறிஸ்து ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டு எடுத்திருக்கிறார். இப்படி கூப்பிட்டதுக்கும் ரத்தத்தை கிரியமா செலுத்தி நம்மளை இழுத்து கொண்டதுக்கும் பயங்கர வித்தியாசம் இருக்குது. பயங்கரமான வித்தியாசம். அந்த வித்தியாசம் ஏன் புரிய மாட்டேதுன்னா, நம்ம எங்க எது தடையா இருக்குதுன்னா, பாவத்தை பத்தி பேசல. பாவம்லாம் வேற, நம்ம ஆண்டவர் பிள்ளைங்க விட்டு வந்துட்டோம். ஆனா நன்மை தீமை, நன்மை தீமை இங்க எவ்வளவு பேர் கூடி இருக்குன்னு தெரியல. இந்த நன்மை தீமையால் தான் இன்னைக்கு கிறிஸ்துவமே அலமோதி இருக்குது. கிறிஸ்துவங்களே இன்னைக்கு ஏன் நல்ல ஊழியக்காரர் ஏன் விழுந்து போயிட்டாங்க? நல்ல விசுவாசி ஏன் விழுந்து போயிட்டாங்க? நல்ல பரிசுத்தம், நல்ல ஊழியத்தை தாங்க உடன் ஊழியக்காரர் ஏன் விழுந்து போயிட்டாங்க? ஏன் நிக்க முடியல? ஏன் பழைய மாதிரி ஜெபிக்க முடியல? ஏன் பழைய நாட்கள் மாதிரி ஏன் ஓட முடியலனாக்கா, அது காரணம் அவங்க பாவம் செய்யாம இருக்கலாம், ஆனா நன்மை தீமையால் வஞ்சிக்கப்பட்டிருப்பாங்க. நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், எப்படி பாஸ்டர் ஆண்டு பிரசனத்துக்குள்ள அபிஷேகத்துல இருக்கிறோம், எப்படி நன்மை தீமை எப்படி நம்மளை வஞ்சிக்கும்? நீங்க சொல்றத பார்த்து தப்பாக்குது. நன்மை தீமை வஞ்சிச்சது சர்பத்தினாவி எங்க வந்தது? அபிஷேகத்தை நிரப்பப்பட்ட தேவன் உருவாக்கி தேவன் உலாவுற மகிமையான ஒரு ஊழியக்காரன் ஒரு வீட்டுல வந்து போகும்போதே அந்த பிரசனத்தை நம்ம ஃபீல் பண்றோம்னா, தேவன் ஏதோ தோட்டத்துல வந்து போறாருனாக்கா, அந்த தோட்டம் எந்த மாதிரி அபிஷேகத்துக்குள்ள மகிமையில் நிரம்பி இருக்கும். அதுல வாழ்ந்து கொண்ட ஆதாமேவால் தான் விட்டு விலகி போனாங்க. அதுல இருந்து வெளியே வந்தாங்க. காரணம் நன்மை தீமை ஆவிக்கு. இன்னைக்கு பெரிய குழப்பம். நான் எல்லாத்தையும் விட்டு வந்துட்டேனே, ஆனா ஏன் என்னால் வாழ்க்கைனாக்கா நன்மை தீமை. நன்மை தீமை என்ற ஸ்பிரிட் மனசுக்கேத்தது, மனசுக்கேத்த வாழ்க்கை, மனசுக்கேத்த வாழ்க்கை. அதுக்கு வசனத்தை தேடுறோம். இல்ல பிரியமான, அதான் கிறிஸ்து கொலோசியர் சொல்லுது, ஒரு கிறிஸ்துக்குள் மரித்தால் அவன் புது சிருஷ்டி ஆகிறான். புது சிருஷ்டி ஆயிட்டு நான் ரட்சிப்புக்கு முன்பாக நான் எப்படி வேணா யோசிப்பேன், ரொம்ப அறிவாளி யோசிப்பேன், ஞானவானா யோசிப்பேன். அது சுயமா இருக்கலாம், இல்ல லாபமா இருக்கலாம், ஏதோ ஒண்ணு. ஆனா ரட்சிக்கப்பட்டு நான் இதெல்லாம் மறிச்சுட்டு தானே சொல்றேன். எல்லாத்துக்கும் மறிச்சுட்டேன் நான். இப்ப என் கிறிஸ்து தான் எனக்கு ஜீவன். அவர் தான் எனக்கு ஆதாயம். நான் அவர் சமூகத்துல இருக்கிறேன். அவர் தான் நடத்தணும். அந்த அனுபவத்துல போகும்போது தான் நமக்குள் இந்த ராஜரிக அபிஷேகம் பெர்ஃபெக்ட்டா செயல்படும். ஆமென். 2வது, அந்த தாவீதை போல நம்ம ஆத்துமாக்களுக்காக பணிய வைக்கணும். எல்லாம் ஜெபிப்பாங்க. ஆண்டவரே என் ஆத்துமா ரட்சிக்கப்படணும், குடும்பத்தை ரட்சிக்கப்படாத கணவன் ரட்சிக்கப்படணும், ரட்சிக்கப்படாத மனைவி ரட்சிக்கப்படணும், ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும். ஆனா அந்த ரட்சிப்புக்கு இவங்க எதுவும் கிரியை செலுத்தவே மாட்டாங்க. கர்த்தர் சமூகத்துல இவங்க ஒப்பு கொடுக்கவே மாட்டாங்க. அவங்க ரட்சிப்புக்கு மறைமுகமா இவங்களுக்குள் தடையா இருக்கிற காரியங்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவங்க ரட்சிப்பு இயேசு கிறிஸ்துவ புரிந்து ரட்சிப்புக்கு வரத்துக்கு இயேசு கிறிஸ்துவ பார்க்கிறதுக்கான குணநலங்கள் அது 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 இவங்களுக்குள் செயல்படாது. ஆனா நல்லா ஜெபிப்பாங்க, ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. ஆவாது பிரியமான ஜனமே. பிசாசு விடவே மாட்டான். கிறிஸ்து 3 வருஷம் ஊழியம் பண்ணார். அவ்வளவு பெரிய அற்புதம் பண்ணார். ஆனா கடைசியா தன் ஆடுகளுக்காய் சிலுவையில தன்னை பலியா ஒப்பு கொடுத்தார். தன் மாம்சபூர்வமான ஒப்பு கொடுத்தார். இன்னைக்கு நம்ம யாரையும் நம்மள மறிக்க சொல்லல. ஆனா ஒருத்தர் நம்ம குடும்பத்துல இந்த காரியம் இருக்குது, அதுக்கு நம்ம விட்டு கொடுக்கணும். அதே கோபம், அதே போராமை, அதே பண விஷயம், நீங்க பாருங்க, எங்க கிறிஸ்டியன் வீட்ல எங்க பார்த்தாலும் 2 விஷயம். ஒண்ணு டைவர்ஸ், ஒண்ணு பாத்தீங்கன்னா நிலத்தகராறு, ஃபுல் கேஸுங்க. இதான் அதிகமா ஓடுனுக்குது. காரணம் மனக்கசப்பு நாவி. அது அவங்க சொத்து நியாயமா இருக்கலாம், ஆனா அல்டிமேட் நியாயமா இருக்கலாம். ஆனா பிரச்சனை என்ன? கர்த்தர் என்ன சொல்றாரு? ஒரு ஆண்டு பரிமாணம் என்ன? எந்த மனுஷன் யாரா இருந்தாலும் என்னிடத்துல வருகிறவன் நான் புறமே தள்ளாத கர்த்தர். அப்படின்னா என்ன? அவன் 100 கொலை பண்ணிருக்கலாம், 10,000 விபச்சாரம் பண்ணிருக்கலாம். தயவுசெய்து சரியா புரிஞ்சு கொள்ளுங்க.
அவன் என்ன தப்பா ஒரு சமுதாயமே ஒரு பெரிய துன்மார்க்கனே சேர்ந்து இவன் மோசமான்னு சொன்னா கூட, அவன் ஆண்டவரே என்ன மன்னிச்சிருப்பா, நான் தப்பு பண்ணுதுன்னப்பா, நான் விபச்சாரம் பண்ணிட்டேன், கொலை பண்ணிட்டேன், நான் தப்பான ஆனா என்ன மன்னிச்சிருப்பா, இனி ஆத்துமாவை நான் நரகத்துக்கு விட இடம் இல்லப்பா, நீ தான்ப்பா என் வாழ்க்கை அப்படின்னு ஒப்பு கொடுத்துட்டான்னா, அவனை அப்படியே கர்த்தர் அணைச்சு அன்பு நேசிக்கிறார் அவனை. தன் பிள்ளை போல சேர்த்துக்கிறார். ஆப்ஷனே இல்ல. இல்ல, 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 நீ இந்த பாவம்லாம் பண்ண. அதெல்லாம் விட்டுட்டு வா. இல்ல ஆண்டவரே எல்லாத்தையும் பண்ணிட்டேன் மன்னிச்சிருங்க. முடிஞ்சுச்சு. அப்போ தன்னிடத்துல வருகிற ஜனங்களை புறம்பே தள்ளாத கர்த்தர். ஆனா, நல்லா ஜெபிக்கிறோம், அபிஷேகத்துல இருக்கிறோம், வசனம் தெரியுது. ஆலயத்துல வரும்போது தயவு செய்து உனக்கு மனக்கசப்பா இருந்தா, உன்னுடைய காணிக்கைய பலிபீடத்துல வச்சுட்டு போய் முதல்ல போய் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு வான்னு கூப்பிடுறாரு. பாவி இழுத்துக்கிறாரு. பரிசுத்தவானா இருந்தாலும் தயவு செய்து போய் சமாதானம் பண்ணின்னு உள்ள வான்றார். நம்ம இங்க தான் மிஸ் பண்றோம். நம்ம சமாதானத்துக்கு கேடு தேவன் நம்ம கொடுக்கப்பட்ட சமாதானத்த பாதுகாத்துக் கொள்றதுக்கு எந்த அளவுக்கும் நம்ம விட்டுக் கொடுக்க தயாரா இருக்கணும். அது பணமா இருக்கலாம், இல்ல ஈகோவா இருக்கலாம். பணமா இருக்கலாம், ஈகோவா இருக்கலாம், எந்த காரியமா இருக்கலாம். கிறிஸ்துக்காக விட்டுக் கொடுங்க. ஏங்க கிறிஸ்து விட்டுக் கொடுக்காத ஈகோவா? சொல்றாரு, நான் இப்ப நினைச்சேன்னா லட்சக்கணக்கான வானத்த வந்து உங்கள எல்லாம் தும்சம் பண்ணிடுவாங்கப்பா. ஆனால் அது இல்ல தேவ சித்தம். அப்ப ராஜா என்பது எல்லாத்தையும் விட்டுக் கொடுப்பது. அங்க என்ன நடக்குது? 2வது அதுல பார்த்தீங்கன்னா, இவன் ஆடு மேய்க்கும்போது சவுல் அடுத்து கோலியாத் கிட்ட கான்செப்ட் வரும். சவுல் கேட்பான், "எப்படிப்பா நானே 30 வருஷமா ராஜாவா இருக்கிறேன். எனக்கு நான் பார்க்காத போரே கிடையாது. ஆனா நான் கோலியாத்த பார்த்து நானே பயப்படுறேன். நீ எப்படி போவ?" அப்ப சொன்னான், "இல்ல ராஜாவே, அவன் எவ்வளவு பேரா இருந்தாலும் அவன் ஒரு உலகத்தான் அவன். கர்த்தருக்கு அருவருப்பான மனுஷன். எனக்கு ஒரு அனுபவம் இருக்குது. நான் எங்க அப்பா என்கிட்ட காட்டுல மேய்க்க சொல்லும்போது, ஒரு டைம் சிங்கம் வந்துச்சு. ஒரு டைம் கரடி வந்துச்சு. ஒரு டைம் சிங்கம் என்ன பண்ணுச்சு, ஆட்ட தூக்கின்னு போயிடுச்சு. தூக்கின்னு போயிடுச்சு பரவால்ல. என்ன மட்டும் காப்பாத்திக்கின, மீத காப்பாத்தின்னு இல்ல. அந்த ஆட்டுக்கு பின்னாடி ஓடி, சிங்கம் எப்படி ஓடும்னு தெரியும் உங்களுக்கு. பார்த்திருப்பீங்க டிஸ்கவரி. இவன் ஓவர் கம் சேஸ் பண்ணி முன்னாடி போய் நின்னு வாய கிழிச்சு ஆட்ட எடுத்தானாம். அதெல்லாம் சாதாரண விஷயமா? முதல்ல ஓடுறதே பெரிய விஷயம் பின்னாடி. 2வது அதுக்கு முன்னே நின்று தன் சரீரத்த ஜீவன பணைய வைக்கிறான். என் உயிர் போனாலும் போணும். இந்த ஆத்மா மிஸ் ஆகக்கூடாது. அப் அப்ப நம்ம மாம்சமான காரியத்த விட்டா மட்டும் தான் சிங்கத்தின் வாயை கிழிக்க முடியும். சத்ருவின் வாயை கிழிக்க முடியும். நம் மாம்சமான காரியம்லாம் விடாம, மாம்சமான நன்மை, தீமை என்ற வாழ்க்கையெல்லாம் விடாம, என்னால பாதாளத்தின் வல்லமை ஜெயிக்க முடியாது. கிறிஸ்துவம் என்பது பிசாசை ஜெயிப்பதில்ல. வானமண்ட பொல்லாத ஆவி பாதாளத்தின் வல்லமை ஜெயிப்பது. இன்னைக்கு கிறிஸ்துவங்களுக்கு தேவை வல்லமை இல்ல. ஆண்டவரே எலியாவின் அபிஷேகம் வேணும். சந்தோஷம். எலிசாவின் அபிஷேகம் வேணும். சந்தோஷம். மோசேயின் அபிஷேகம் வேணும். சந்தோஷம். உண்மை. ஆனா அதை காட்டிலும் மகிமையான கிருபை நம்ம அற்பமான மனுஷங்க. அவங்க முன்னாடி நம்ம ஒண்ணுமே இல்ல. ஆனா அவங்களை காட்டி நமக்கு கர்த்தர் ஒரு பெரிய வல்லமை கொடுத்திருக்கிறார். தன் மரணத்தின் உயிர்ப்பின் மூலமா ரத்தம் சிந்தி. அதுதான் உயிர்த்தெழுதலின் வல்லமை. கிறிஸ்துவனுக்கு, விசுவாசிக்கு, ஊழியக்காரனுக்கு, சபைக்கு இன்னைக்கு தேவை வல்லமை இல்ல. உயிர்த்தெழுதலின் வல்லமை. வல்லமை என்பதுன்னா என்ன? கொடுக்கப்பட்டதை பாதுகாத்துக் கொள்றது. ஒரு சிங்கம் வந்துச்சு, 10 ஆட்டுல ஒரு ஆட்ட தூக்கின்னு போயிடுச்சு. சும்மா ஓட்டிட்டு, ஓகே அப்படி மிரட்டினா ஒண்ணு புடிச்சு போயிடும். மீதி 8 காப்பாத்திக்கிறது. அது வல்லமை. உயிர்த்தெழுதலின் வல்லமை தெரியுமா? என் தகப்பன் கொடுத்தது 10க்கும் நான் கணக்கு கொடுக்கணும். விட்டு போனதை தேடி போய், அது சிங்கத்தின் வாழ்ந்து மீட்டெடுப்பதுதான் உயிர்த்தெழுதலின் வல்லமை. அப்ப அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமைக்கு முதல் நாம மாம்சமான காரியங்கள். எதெல்லாம் மற்றவங்க செய்யக்கூடாதுன்னு விரும்புறோமோ, அதே போல நாம தேவனுக்கு எதெல்லாம் செய்யக்கூடாது, அத கண்டுபிடிக்கணும். எது எனக்கு மற்றவங்க பண்ணா பேஜாரா இருக்குது? எது எனக்கு பண்ணா நல்லா இருக்குது? அப்படின்னு நான் விரும்புறேனோ, அதே போல என் தேவனுக்கு முன்பாக என் அந்தரங்க வாழ்க்கையில, என் குடும்பத்துல, ஒரு கணவன் ஸ்தானத்துல, இல்ல மனைவி ஸ்தானத்துல, பெற்றோர் ஸ்தானத்துல, எதெல்லாம் தேவன் என்கிட்ட விரும்புறாரோ, அத நான் செய்யணும். எதெல்லாம் நான் செய்யக்கூடாதோ, அத நான் ஆவியின பலத்த நான் அவாய்ட் பண்ணணும். அப்படி அவாய்ட் பண்றதுனால முடியும் தான் நமக்குள்ள உயிர்த்தெழுதல் வல்லமை செயல்படும். இன்னைக்கு உயிர்த்தெழுதல் வல்லமை இன்னைக்கு இருக்கிற கடைசி காலகட்டத்துல வல்லமைலாம் வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. பிசாசு அந்நிய 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 ஜனம் கூட பேய் ஓட்டுறான். குறி சொல்றான். அது ஒரு வல்லமை தானே! நம்ம பேய் ஓட்டுனா அவனும் பேய் ஓட்டுறான். நம்ம ஒருத்தருக்கு சொன்னா அவன் குறி சொல்றான். அதுவும் வல்லமை தானே! நம்ம ஒரு எதிர்காலத்த குறிச்சு வியாக்கியானம் பண்ணா, அவனும் எதிர்காலத்த குறிச்சு வியாக்கியானம் பண்றான். ஆனா அது இல்ல. இன்னைக்கு தேவை சபைக்கு, விசுவாசிக்கு உயிர்த்தெழுதலின் வல்லமை. உயிர்த்தெழுதலின் வல்லமை தான் வானமண்ட பொல்லாத ஆவி பாதாளத்தை ஜெயிக்க முடியும். இந்த வானமண்ட பொல்லாத ஆவிகளை பாதாளத்தை ஜெயிக்கணும்னா, நன்மை, தீமை என்ற ஆவியை பகுத்தாராய்ந்து நமக்கு வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழணும். அர்ப்பணித்து வாழணும். லோத்து
லோத்துடைய வாழ்க்கை நன்மை தீமை. எக்ஸாம்பிள் இது என்ன பாஸ்டர் புது கான்செப்ட் நன்மை தீமை? புதுசு இல்ல, இது அடிப்படை சத்தியம் இது. ஆனால் மறைக்கப்பட்ட சத்தியம். லோத்து எங்க போன என்ன பாவம் பண்ணாங்க? ஒண்ணுமே பண்ணல, கூடவே டிராவல் பண்ணுவாராம், தேவ சித்தத்திலேயே நடக்கிறான், ஆபிரகாமோட நடக்கிறான். டக்குன்னு பாக்குறான், இதுக்கப்புறம்லாம் நம்மளால முடியலப்பா, என்ன போயினே இருக்கிறாரு இவரு, எங்க இடத்துல நம்ம செட்டில் ஆயிடணும், ஏன்னா இவர் பாட்டு இன்னும் இழுத்துனே இருக்கிறாரு, போன இவரால் நம்ம வாழ்க்கை போயிட மாட்டேங்குது. டக்குன்னு பார்த்தா அந்த பக்கம் பார்த்தா பச்சை பசேல் இருக்குது. டக்குன்னு வந்து சித்தப்பா, அவன் அண்ணன் பையன், சித்தப்பா என்னால முடியல சித்தப்பா, இங்கே நம்ம நின்னுக்கலாம், உனக்கும் கஷ்டம் வேணாம் எனக்கும் கஷ்டம் வேணாம், நான் இங்கே செட்டில் ஆயிடுறேன். இந்த பாருங்க இந்த பக்கம் பச்சை பசேல் எடுத்துக்கிறேன். அங்க பாருங்க அந்த தேவ மனுஷன் ஆபிரகாம், ஏய் அப்பா முடிவு பண்ணிட்டேன், இப்ப நான் தான் பெரியவன், எனக்கு தான் தேசத்தை கர்த்தர் வெளிப்படுத்தினார், உனக்கு வெளிப்படுத்தல, நீ என்னதான் ஃபாலோ பண்ணி வந்த, அப்ப ஆப்ஷன் எனக்கு தான் முதல்ல, நான் முதல்ல பாக்குறேன் எடுத்தேன், எனக்கு எது செட்டில் ஆயிடுதோ அது செட்டில் ஆயிட்டு மீதி நீ போன்னு சொல்லல, மீதி நீ அப்படி எடுத்துக்கோ சொல்லியிருந்தா கூட தப்பே கிடையாது. ஏன்னா லோத்து கர்த்தர் பேசல, ஆபிரகாம் தான் பேசல. அப்ப அந்த இடத்துல அவன் தாழ்மையா, ஏன்னா லோத்துக்கு வந்து தன் மனசுல இருந்த காரியம், ஆனா தேவனுக்கு அந்த ஆபிரகாம் அந்த வார்த்தையை பண்றான், சரிப்பா நீ எடுத்துன்னு போ, விட்டு கொடுக்குறான். உடனே வேக வேகமா யூஸ் பண்றாங்க. ஓ பாக்குறான் பச்சை பசேலுக்குது, பச்சை பசேலுக்கு இடம் தான் கடைசி இறை அக்கினி கிரியா வைக்கப்பட்டல சோதம் குமாரா. இதான் நன்மை தீமை ஸ்பிரிட். தயவுசெய்து நன்மை தீமை பாவிக்கிட்டு செயல்படாது. ரட்சிக்கப்பட்டு தேவ ஆவியர் ஜனத்தோட அபிஷேகம் பண்ணப்பட்டு தேவனுக்கு வைராக்கியமா நடந்துக்கிற ஜனத்தோட போராடுகிற இது யுத்தி, இது நம்மளோட போராடுறது, ஆண்டு பிள்ளைகளோட போராடுறது. ஆதாமியால் தேவனுடைய பிள்ளைகளா இருந்தாங்க, தேவனுக்கு பிரியமா இருந்தாங்க, அவங்களோட தான் போராடணும் பிசாசு. அல்லேலூயா. அப்போ ரெண்டாவது நம் மாம்சமான காரியங்களை பலி செலுத்தும், ஒப்பு கொடுக்கணும். எதெல்லாம்ப்பா இன்னைக்கு மாம்சமான காரியங்களே ஜபமாகும், மாம்சமான காரியங்களை விண்ணப்பமாகும், மாம்சமான தேவைகளே நம்முடைய ஆவிக்குரிய அர்த்தமா நினைச்சு ஓடுறதுனால தான் நம்மள அறியாமலே நம்ம நன்மை தீமையில போய் விடணும். பாவம் தேவ பிரசனத்துக்குள்ள, அபிஷேகத்துக்குள்ள, சித்தத்துக்குள்ள நடக்க தடையா இருக்கும். பாவம் தேவ சித்தத்துக்குள்ள, அபிஷேகத்துக்குள்ள, ஆஸ்வாத்துக்குள்ள வருவதற்கு தடையா இருக்கும். ஆனால் நன்மை தீமை தேவனுடைய அபிஷேகத்துக்குள்ளும் ஆஸ்வாத்திற்குள்ளும் அன்புக்குள்ள இருக்கிற உன்னை பிரிச்செடுத்துரும். நன்மை தீமை தேவனுடைய அன்புக்குள்ள, அவருடைய பாதுகாப்புக்குள்ள, அவர் அபிஷேகத்துக்குள்ள, அவர் தேவ சித்தத்திற்கு உன்னை இந்த நன்மை தீமை ஆவி பிரிச்செடுத்துரும். சோ பாவத்தை காட்டிலும் நன்மை தீமை ரொம்ப மோசமானது. அந்த ஆவிக்குரிய நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம மூவ் ஆகணும். அப்போ ராஜா என்பவன் முதல்ல தன்னை அர்ப்பணிக்கணும், தனக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை, மனைவி, பிள்ளைகளை தன் கடமை செய்து கொண்டு கர்த்தர் தன்னை ஆளுகை பண்ணி இடம் கொடுக்கணும், கர்த்தர் தன் குடும்பத்தை ஆளுகை பண்ணி இடம் கொடுக்கணும், கர்த்தர் தன் பிள்ளைகளை ஆளுகை பண்ணி இடம் கொடுக்கணும். நம்மளுக்கு பணம் தேவை, ஜனங்க தேவை, ஆனா மறைமுகமா பணம் நம்மளை ஆளுகை பண்ணக்கூடாது, மறைமுகமா ஜனங்க நம்மளை ஆளுகை பண்ணக்கூடாது, மறைமுகமா சூழ்நிலை உலக சூழ்நிலை நம்மளை ஆளுகை பண்ணக்கூடாது. அப்படி ஆளுகை பண்ணுவோமானா கர்த்தர் நம்மள கர்த்தர் ராஜாதி ராஜாவுடைய அபிஷேகம், அந்த ராஜரீக அபிஷேகம் நமக்குள் செயல்படாது. ராஜாவுடைய அபிஷேகம் என்ன? இழந்து போறது மீட்டெடுக்கிறது தான். நம்ம ஆத்மாவை பாதுகாத்துக்கணும். கொடுக்கப்பட்ட ரட்சிக்கப்படாத நம்ம குடும்பத்துல இல்ல நம்மளுக்கு யாரெல்லாம் ஆண்டு காண்பிக்கிறார் அவங்களுக்கு அந்த சைபிள்டேனிஸா நமக்கு வேலைகளை செய்து கொண்டு, ஊழியங்களை செய்து கொண்டு ஜனங்களுடைய ஆத்துமாக்களுக்காக நம்ம திறப்பில் நிக்கணும். ஏன்னா ஆத்துமா தான் பரலோகத்துல கணக்கு. இது சரியா புரிஞ்சுக்கிறாங்கன்னு தெரியல எனக்கு. நீங்க என்ன கர்த்தர் ஜெபம் பண்ணி உங்களுக்கு காணிக்கை ஆசீர்வாதத்தை கொடுத்தாலும் அதெல்லாம் பரலோகத்துக்கு எடுத்துன்னு போக முடியாது. நீங்க நானும் எடுத்துன்னு போக முடியாது, 100% எடுத்துன்னு போக முடியாது. என்னையும் எடுத்துங்க, சரி நான் வேலையெல்லாம் விட்டு ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி பண்றேன், எனக்கு கொடுக்குற ஒவ்வொரு பைசாவும், ஒவ்வொரு காரியமும், ஒவ்வொரு மூமெண்ட்டும், நான் சாப்பிடுற குடிக்கிற தண்ணியில இருந்து எல்லாமே கர்த்தர் தான், அவர் கொடுக்குற எல்லாமே. ஏன்னா எனக்கு இன்னும் வேலை எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டுக்கிறேன். நான் ரொம்ப தாழ்மையா கூட ஷேர் பண்றேன். ஆனா இப்ப எனக்கு கொடுக்குற இந்த சின்ன சின்ன ஆசீர்வாதம் எல்லாமே நான் சாகும் போது கர்த்தர் தான் கொடுத்ததுன்னு சொல்லிட்டு எடுத்துப்பாரு, நான் வச்சு எடுத்துட்டு போக முடியாது, விட்டுதான் போகணும். இப்ப எனக்கு எல்லாம் ஜெபம் பண்ணி தான் கர்த்தர் கொடுக்குறாருன்னா, சரி பாஸ்டர்ப்பா இவரு வேலை பண்ணி இவருக்கு பணக்காரப்பா, இவர் ரிலேஷன்ப்பா, நல்லா வேலை செய்யறாரு, அதனால அவங்க மூலியமா இன்ஃபுளுன்ஸ் தேவைப்படாது. பட் இவர் ஊழியக்காரப்பா, எல்லாமே கர்த்தர் தான் கொடுத்தாருன்னா கர்த்தர் கொடுத்த ஒரு பொருளை கூட எடுத்துட்டு போக முடியாது, நான் தனியா தான் போகணும். ஏன் என் மனைவி பிள்ளையோட விட்டு தான் போகணும். கர்த்தரோட போகும்போது தனியா தான் போகணும், குடும்பத்தால போக முடியாது. ஆதாம் கூட சொல்றாரு, இனி தாய் தகப்பனை பிரிந்து உன் மனைவியோடு இசைந்திருப்பான்றவரு. ஆனா ஆண்டுட்டு போகும்போது எல்லாத்தையும் விட்டு தனியா கூப்பிடுறாரு, தனியா தான் போய் ஆகணும். அப்ப அந்த தனியா போகும்போது தேவ கிருபையில நான் உண்மை உத்தமோடு போகும்படிக்காய்
கெயின் பண்ணிடுவோம். எனக்கு பிரியமானவர்களே, அப்ப ராஜரிக அபிஷேகம் என்பது அர்ப்பணிப்பு, மாம்சமான காரியத்தை பலி செலுத்துறது. இப்படி செய்வோமானால் எப்படி சிங்கத்தின் வாயிலிருந்து அந்த ஆட்டுக்குட்டிய சிங்கத்தின் பற்கள் மத்தியில சிக்கியிருந்தோம்னா அந்த ஆட்டுக்குட்டி மீட்டெடுக்கிறான். அந்த அபிஷேகம், அந்த அதிகார வல்லம் இன்னைக்கு நமக்கு செயல்படும். நம்ம அழைத்த கர்த்தர் நேற்றும் என்றும் மாறாதவர், உண்மையுள்ளவர். அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல. நம்மளை கர்த்தர் தான் பண்ணாரு. பாதாளத்துக்கு நேரா போய் நம்மை கர்த்தர் பாதாளத்திலிருந்து போய் நம்மளை மீட்டெடுத்தார். சிங்கத்தின் பல்லுக்கு நேரா மாட்டியிருந்தோம். அவர் தன் ரத்தத்தை சிந்தி தன் மாம்சத்துல மரித்து பாதாளத்தில் நம்மளை மீட்டெடுத்து பரலோகவாசியை நம்மளை கர்த்தர் அபிஷேகம் பண்ண நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. 2வது, அப்போ ராஜரிக அபிஷேகம் செயல்படுவதற்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையில அர்ப்பணிப்பு. 2வது பலி செலுத்தல், தியாகம் பண்றது, மாம்சமான காரியத்தை விடுறது, நன்மை தீமை என்ற ஆவியை விடுறது. ஐயோ நம்ம போய் செத்தா, நம்ம சிங்கத்திட்ட போனா செத்துருமே, கர்த்தர் சொன்னாரா ஓடினே அவ்வளவுதான், அவ்வளவுதான். கர்த்தர் சொல்லிட்டாரா, பேசிட்டாரா, கவலையே பண்ணக்கூடாது. யார் சப்போர்ட் பண்றாங்களோ இல்லையோ, சப்போர்ட் பண்ணாலும் ஸ்தோத்திரம், சப்போர்ட் பண்ணலாலும் ஸ்தோத்திரம். எனக்கு கொடுத்த கணக்கு இது, கர்த்தர் என்கிட்ட கேட்பாரு. அப்ப பாஸ்டர் பிராக்டிகலா போராட்டமே, கர்த்தர் பாத்துக்கிறாரு. கர்த்தர் பார்க்காத உனக்கு அவர் தாங்காம யாரு தாங்க போறார்? உன்னை விடுதலையாக்குவார், தாங்குவார், தப்பி வைப்பார், ஏந்துவார், நடத்துவார். ஏன்னா உன் ஆத்துமா, உன் குடும்பம் கர்த்தர் பார்வைக்கு வெளியேற பெற்றது. கொடுமைக்கு வஞ்சக்கு தப்பு வைப்பேன், என்னை கருத்தாய் தேடுமாதிரி அதிசயத்தை காண்பாய். சங்கீதம் 72 வசனம். 2வது இந்த ஆசாரி அபிஷேகம். ஆசாரி என்பது என்ன? ஜெபிப்பது, தேவ சமூகத்தில் ஜெபிப்பது. பழைய ஏற்பாட்டு காலத்துல கடைசி சாதாரண சாமானியான அந்த மனுஷனா இருந்தாலும் சரி, ராஜாவா இருந்தாலும் சரி, ஆசாரிப்பு கூடாரத்துல ஆசாரிக்கிட்ட ஆலோசனை பெற்றுக்கொள்ளணும். ஒரு தனிப்பட்ட மனுஷன் தன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் உண்டாகணுமா, ஆசாரிட்ட வந்தானா, ஆசாரிப்பு கூடாரத்துல இருக்கிற ஆசாரிட்ட வந்தான்னா ஆலோசனை கொடுத்து அந்த ஆஸ்பத்திரி நடத்துவோம். ராஜா சண்டைக்கு போறான், போறதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட போர் வீரம் பணம் எல்லாம் இருந்தாலும் ஆசாரிட்டு தான் வரணும். இந்த மாதிரி நான் சண்டைக்கு போறேன், கர்த்தர் சித்தமான போது அவன் ஜெபம் பண்ணி பலி செலுத்தும் போது அவன் சண்டையில போய் ஜெயிக்கிறான். சோ இந்த ஆசாரி என்பது ஆசீர்வாதத்திற்கு அடையாளம், மற்றவங்களை ஆஸ்வதிக்கிறதுக்கான அடையாளம். அது மற்றவங்களை ஜெபிச்சு தேவ சமூகத்துல பரிந்து பேசி ஜனங்களுக்கு ஆசீர்வாதத்தை, சந்தோஷத்தை பெற்றுக் கொடுக்கிற ஒரு மகா பெரிய ஒரு கிருபை ஆசாரிய அபிஷேகம். இந்த ஆசாரி என்பது மெய்ப்பனை குறிக்குது. ஆசாரி என்பது சபையை நடத்துவது, அது மாத்திரம் இல்ல, இன்னொரு அர்த்தம் நம்மள குறிக்குது. 1 பேதுரு 2:9 சொல்லுது, நீங்கள் ராஜரிக ஆசாரிய கூட்டமா இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. அது ஊழியக்காரனுக்கு இல்ல, அது எல்லா இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்ட எல்லா மனுஷனுக்கும். கழுவப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து அவர் சரீரத்துல சேர எல்லா மனுஷனும் ரத்தத்தால் கழுவப்பட்டு ஞானஸ்தானம் எடுப்பது எல்லாரையும் குறிக்குது. தேவனை பார்க்கிற பரிசுத்தமானவருக்கும் சரி, இல்ல கடைசி பெஞ்ச் இருக்கிற விசுவாசம் சரி, யாரா இருந்தாலும் அந்த ஞானஸ்தானம் எடுத்து கர்த்தர் சமூகத்தை சேர்றாங்க. அப்போ ஆசாரி என்பது நாம ஆண்டு சமூகத்துல ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுப்பது. ஆசாரிகிட்ட வந்தா தான் ஆசீர்வாதம் உண்டாகும். ஒரு குஷ்டரோகமா கர்த்தர் பாவம் பண்ணிட்டானா அவனுக்கு பாவ மன்னிப்பு ஆசாரி தான் பெற்றுக் கொடுக்குறான் ஜெபம் பண்ணி. ஒரு தேசம் செழுமையா வாழ்றதுக்கு ஆலோசனை கொடுப்பது அவன் தான். அன்னைக்கு ஒரு ஆசாரிப்பு கூடாரம் ஒரு இடத்துல நிர்ணயிக்கப்பட்டு அந்த இடத்துல ஆசாரி வேலை பண்ணியிருந்தான். ஆனால் புதிய ஏற்பாடு என்ன பண்ணாரு, அந்த ஆசாரி அபிஷேகத்தை எல்லா இடத்துல உலா விட்டுட்டார். ஆவின் இறங்கின உடனே ஒரு நோய், உங்களுக்கு நீங்க படிச்சிருப்பீங்க, பழைய ஏற்பாடுல பார்த்து ஒரு நோய் வந்துச்சுன்னா அவன் நோய் சரியா அவனை புறம் பாளையத்துக்கு பேர் வெளியே தள்ளிட்டு அப்புறம் உள்ள ஆலயத்துக்கு வரணும். முதல்ல ஆலயத்துக்கு வரணும், ஜெபம் பண்ணி கிளியர் ஆயிட்டு தான் வீட்டுக்கே போனாங்க. ஆனா ஆவின் இறங்கின பிறகு பேதுரு போறான், ஆலயத்துக்கு வெளியே ஒரு மனுஷன் உட்காந்துக்கிறான், பிச்சை எடுத்துக்கிறான். அவனுக்கு சொல்றான், உனக்கு என்ன வேணும்? என்கிட்ட பொண்ணு பொருள் இல்ல, கிறிஸ்து கொடுத்த சுகத்தை இயேசு நாமத்தில் தரேன். அப்போ நடமான ஆசாரி ஆசீர்வாதமா நம்ம இருக்கிறோம். நம்ம போற இடம்லாம் சந்தோஷம், நம்ம சந்திக்கிற ஜனங்களுக்கு விடுதலை, நம்ம ஜெபிக்கிற ஜனங்களுக்கு தேவ சமூகத்தில் ரட்சிப்பு, ஆசீர்வாதத்தையும் சந்தோஷத்தையும் சுமந்து செல்கிற ஆசாரி கூட்டம் நாம. ஆமென், ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்துல நீ தேடிதான் போனோம், ஆசாரி இடத்துக்கு நீ போனோம். ஆனா புதிய ஏற்பாடுல நாம போற இடம்லாம் ஆசீர்வாதம். கட்டப்பட்ட ஜனங்க, ஒடுக்கப்பட்ட ஜனங்க, கண்ணீர் இருக்கிற ஜனங்க, பாவத்தில் இருக்கிற ஜனங்க, வேதனைப்படுற ஜனங்க, ரட்சிக்கப்படாத ஜனங்களெல்லாம் நம்ம போகும்போது நமக்குள்ள அந்த ஆசாரி அபிஷேகம் வெளிப்படும் போது அந்த ஜனங்களுக்கு கிறிஸ்துவின் நாமத்துல வல்லமைய, சந்தோஷம், சமாதானம் உண்டாகிறது, விடுதலை உண்டாகிறது. பவுல் நடந்து போறான், நடந்து போகும்போது நிழல் தொட்டு எத்தனை பேர் செத்தவங்களும் உயிர்ப்பிக்கப்பட்டாங்களாம், பேய் பிடிச்ச விடுதலையாக்கப்பட்டாங்களாம். அந்த ஆசாரி அபிஷேகம் அவனுக்குள்ள இருந்தது. அவன் கடந்து போற இடம் எல்லாம். அப்ப நம்ம கொடுக்கப்பட்ட வேலை ஸ்தலம், குடும்பத்துல, இந்த சொசைட்டில நம்ம போற இடம் நமக்குள்ள அந்த ஹோலி ஸ்பிரிட் அனாயிண்டிங் மூவ் ஆகணும்.
அதற்கு என்ன பண்ணாக்கா ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கணும். ராஜரிக அபிஷேகத்துக்கு என்ன பண்ணும்? அர்ப்பணிப்பு, மாம்சத்தை விட்டு கொடுக்கணும். ஆசாரிய அபிஷேகம்னா ஆசாரியம்னா ஆசீர்வாதத்தை குடுங்க இல்ல. நம்ம மற்றவங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுக்கிற ஸ்தானத்துல இருக்கிறோம். ரட்சிக்கப்படாத ஜனம் ரட்சிப்பு நடத்துறதுக்கு பரிசுத்த பலத்தில் நம்மளுக்கு கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். மற்றவர்களுக்காக நம்ம அது எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு. நம்ம கண்ணீரோடு கர்த்தருக்கு பிரியமாய் ஜெபிக்கும் போது அந்த கர்த்தர் பாதாளத்தின் கட்டை உடைக்கிறார். மரணத்துக்கு நேரா போற ஜனங்களை ஜீவனுக்கு நேரா திருப்புறார். சாபத்துக்கு நேரா போற ஜனங்களை ஆசீர்வாதத்துக்கு நேரா திருப்புறார். இழப்புக்கு நேரா போற ஜனங்களை மேன்மைக்கு நேரா திருப்புறார். இல்லாமைக்கு நேரா போற ஜனங்களை உயர்வுக்கு கொண்டு வரார். அதுதான் ஆசாரிய அபிஷேகம். அப்ப அந்த ஆசாரிய அபிஷேகம் ரோமர் 12:1 நீங்கள் ஜீவ பலியா உங்கள் ஆத்துமா ஆவி சரித்த ஜீவ பலியா ஒப்பு கொடுங்கள். ஜீவ பலியா. பலி என்பது சாவு, மரணத்தை குறிக்குது. அங்க எப்படி ஜீவன் உண்டாகும்? பலினா ஒரு ஆட்டை வெட்ட உயிர் போயிடும். இங்க ஜீவ பலி என்றார். பலி செலுத்தின எப்படி ஜீவன் உண்டாகும்? ஆவிக்குரிய அர்த்தம் அதுதான் ரகசியம். நீ மாம்சத்தை விட்டுட்டு வசனத்தின்படி வாழ்றதுதான் ஜீவ பலி. ஆமென். வீட்டுல ஒரு பெரிய பிரச்சனை உண்டாகுது. கணவன் மனைவி நார்மலா ஒரு கோவம் உண்டு, சண்டை ஆயிடுக்குது. போய் யூகோ கிளாஷ் ஆகுது. சண்டை ஆக போகுது. பேச 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 பயங்கரமான உச்சகட்டத்துக்கு போயினுக்குது. திடீர்னு அதுல ஒருத்தர் கணவனோ மனைவியோ கர்த்தருடைய பிள்ளைகளா இருந்து ரட்சிக்கப்பட்டு வசனத்துக்கு பயப்படுற ஜனமா இருந்தா டக்குன்னு நிதானிச்சுன்னு இதுக்கப்புறம் நம்ம பேசக்கூடாது. வாய் கண்ட்ரோல் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது? கோவத்தின் ஆவியை நம்ம சாவடிக்கிறோம். விட்டுட்டு நமக்குள்ள சாந்தத்தின் ஆவி செயல்படும் போது அங்க சமாதானம் உண்டாகுது. நம்ம சாந்தத்தின் ஆவி இடம் கொடுக்குது. அதான் ஜீவபலி. மாம்சத்துக்கு கோவப்பட மாட்டோம், மாம்சத்தை விட்டுறோம். ரெண்டாவது அதுக்கு ஆப்போசிட், அதுக்கு ஆன்டிபயோட்டிக் மாதிரி டக்குன்னு சாந்தத்தின் ஆவி. சாந்தத்தின் ஆகும்போது அங்க ஜீவன் உண்டு, ஜீவ வாசனை உண்டாகுது, சமாதானம் உண்டாகுது. போப்பா இதுக்கு பேசக்கூடாதுப்பா, அவன் வாயை மூட்டா நம்மளும் சைலண்ட் ஆயிடலாம். இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு ஸ்டெப்லயும் இந்த 9 விதமான கனிகளை செயல்படுத்துவது. இந்த 9 விதமான கனிகளை செயல்படும் போது பிசாசு போராடும், மாம்சம் போராடும், ஈகோ போராடும், வந்து நிக்கும். இதெல்லாம் பண்ணிடாத, அவங்களாம் மதிக்க மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க, இப்படிலாம் காத்துதான் ஏமாந்துருவேன், நீ முட்டாளாயிடுவ, எல்லாம் பேசும். நான் முட்டாள் தான், நான் ஏமாந்தோட போனேன். ஆனா என்னை அழைச்ச கர்த்தர் உண்மையில நான் பரிசுத்தமாய் சந்தோஷமா ரத்தத்தையே சிந்திருக்கிறார். அந்த ரத்தத்துல உண்மை இருக்குது, அந்த ரத்தத்துல அன்பு இருக்குது, அந்த ரத்தத்துல நித்திய ஜீவன் இருக்குது. என்னை ஏமாத்தாது. அந்த விசுவாசத்தோட நம்ம கனிகளை ஆப்ரேட் பண்றது தான் ஜீவபலி. நெகட்டிவான ஒரு ப்ராசஸ் வரும்போது அதுக்கு நம்ம மாம்சத்துக்கு இடம் கொடுக்காதபடிக்கு, கோவப்பட்டவங்க நம்ம கோவப்படுது, சண்டைப்பட்டவங்க நம்ம சண்டை போடுது, அவன் குறுக்கடா யோசிக்கிறான், நானும் குறுக்கடா யோசிக்கிறேன், ஐயோ அவன் உஷாரா இருக்கிறான், நானும் உஷாரா இருக்கலாம். அது ஆவிக்கிற வாழ்க்கையில நம்ம மாம்சத்தில் வாழ்ந்துங்க. அவன் குறுக்கடா யோசிக்கிறானா, அன்று தெரியாம பண்ண மன்னிச்சிருங்கப்பா. நம்ம தாழ்மையை விட்டு கொடுக்குறது, சாந்தமா போறது, தயவாய் போறது, அதுதான் ஜீவபலி. அது பேர் தான் ஜீவபலி. அல்லேலூயா. அப்போ நம்ம மாம்சத்துக்கு மறிச்சிருக்கிறோம், ஆனா ஆவின் கனிகள் செயல்படுது, ஜீவன். கோவப்படுறேன், கோவப்பட்டு ஜீவபலி கிடையாது. இது பதிலுக்கு பதில் பழி வாங்கிட்டான். அப்புறம் ஆண்டவரே என்ன திட்டாங்க, என்ன மன்னிங்கன்னா முதல்ல நீ அவனுக்கு திட்டி அதிகாரம் பண்ணி பேசுறதெல்லாம் பேசிடுது. ஆண்டவரே என்ன மனநோய் கடிச்சிட்டாங்கப்பா. அப்ப எங்க அது பிசாசு சிரிப்பாங்க. என்ன ஆண்டவரே, அவன் திட்டத்துக்கு அவனா 2 திட்டனுக்கு 4 திட்டிட்டாங்க. 4 திட்டிட்டு ஆண்டவரே நான் உன் புள்ள பாரு அசிங்கப்பட்ட வந்து நிக்கிறாங்களே, இது நியாயமான்னு கேட்பான் அவன். இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில சகல நம்ம குடும்பத்துல ஒவ்வொரு விஷயத்திலும் நடக்குது. அந்தந்த ஸ்தானத்துக்கு ஏத்த மாதிரி காரியங்கள் நடக்குது. அந்த நேரத்துல நிதானிச்சு நம்ம அப்ப இல்ல இதுக்கு நான் இந்த மாம்சத்துக்கு கிரியை செய்ய மாட்டேன், என்னென்ன அசிங்கம் ஆகட்டும், என்ன இழப்பாகட்டும், என் கர்த்தர் பாக்குறாரு அப்படி நீங்க சாந்தமா நிதானமா பொறுமையா இருக்கிறீங்க பாருங்க, அதுதான் ஜீவபலி. ஆமென். கிறிஸ்து தான் பண்ணாரு. கல்வாரியில பிரதான ஆசாரியர் அவர் என்ன பண்ணாரு? என்னப்பா நீ எல்லாருக்கும் சாப்பாடு போட்ட, எல்லாம் செய்த, எல்லாம் நடத்தின, ஏன்னா இப்ப நீ உன்னை காப்பாத்திக்க வேண்டித்தானே, இறங்கி வந்துற அப்படின்னு பேசும்போது அவர் எவ்வளவு கோவம் வந்திருக்கும். ரட்சிக்க வந்ததே உனக்காகத்தான், நீ எனக்கே பேசுகிறேன், எவ்வளவு டென்ஷன் ஆயிருப்பாரு அவரு. எவ்வளவு மன உளைச்சல். இங்க தலையிலிருந்து கால் விரலும் பெயின், நாரா ஒவ்வொரு இன்ச்சா கிழிச்சு நிக்கிறாங்க. எல்லாம் தாண்டி ஜனங்க வந்து அவர்கிட்டே சாப்பிட்டவங்க, அவர் வல்லமையில சந்தோஷப்பட்டவங்க, அவர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டுங்களே, நீ இன்னைக்கு இறங்கி வா, ஏன் கீழே இறங்கி வேலையை காட்ட, உன் அதிசயத்தை காட்ட, அன்னைக்கு தப்பிச்சு அன்னைக்கு காணாம போன, இன்னைக்கு காணாம போயிடு சிலையை விட்டு. அப்ப கர்த்தர் சொல்றாரு, ஆண்டவர் தெரியாம பண்றாங்க, மன்னிச்சிருங்க ஆண்டவரே. அதான் ஜீவபலி. கிறிஸ்து முதல்ல அதுக்கு நமக்கு ஆரம்பிச்சு வச்சார். அவருடைய பிள்ளைங்க அதன்படி வாழ, அவருடைய சாயலை வெளிப்படுத்தத்தான், தேவனுடைய சாயலை வெளிப்படுத்தத்தான் தேவ சித்தம். முதல்ல எது சித்தம்னா 21 சித்தம் இருக்குது பைபிள்ல, 21 சித்தம்.
ஒரு மனுஷனை குறித்து 21 சித்தம் நம்மளை குறிச்சிருக்குது. நம் தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்பம், ஊழியத்தை குறிச்சு. இது எல்லாத்துக்கும் ஃபவுண்டேஷனா தெரியுங்களா? இந்த 21 சித்தமும் கிறிஸ்துவின் சாயல நம்மளுக்கு கொண்டு வரணும். தேவ சித்தத்தின்படி நான் ஆண்டவரே எனக்கு தேவ சித்தத்தை நடத்துங்கப்பா, தேவ சித்தம் நம்ம ஜெபிக்கிறோம். கிறிஸ்துவ ஜனங்கள ஈஸியா வாயில வர வார்த்தை 2 வார்த்தை தான். ஒண்ணு தேவ சித்தம், ஒண்ணு ஆசீர்வாதம். ஈஸியா வந்துடணும். ஆனா இந்த தேவ சித்தத்துடைய சாயல் நம்ம எந்த தேவ சித்தம் செய்தாலும் கர்த்தருடைய சாயல் வெளிப்படுதா, கர்த்தர் நாமம் மகிமை அடையுதா, அதுதான் தேவ சித்தம். கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தாது என்ன தி பெஸ்டா இருந்தாலும் அது தேவ சித்தமே கிடையாது. உலகமே போற்றி கொண்டாடலாம். அப்பா சூப்பரா நீ வேலை பண்ணப்பா, நீ பெரிய காரியத்தை செய்தப்பா, ஆனா கர்த்தருக்கு பிடிக்கலாம், அது வேஸ்ட். அது இந்த தெளிவுக்குள்ள இந்த ஆவியில பகுத்தறிந்து வசனத்தை பகுத்தறிந்து நிதானித்து ஓடுற கிறிஸ்துவ வாழ்க்கை இருந்தா மட்டும்தான் இன்னைக்கு நம்மளால ஸ்டேபிளா நிக்க முடியும். என்ன காத்தடிச்சாலும், மழை அடிச்சாலும், என்ன புயல் அடிச்சாலும், என்ன கொரோனா வந்தாலும், உலகமே தலைகிடமா இருந்தாலும் நம் கற்பார் மேல் கட்டப்பட்ட வீட்டை போல கர்த்தருடைய நாமத்துக்கு சாட்சியா இருக்கும். இப்படியாப்பட்ட சாட்சி மூலியம் தான் நம்ம குடும்பத்தை அசைக்க முடியும். இப்படியாப்பட்ட சாட்சியின் மூலியமா நம்ம பட்டணத்தை அசைக்க முடியும். இப்படியாப்பட்ட சாட்சியின் வாழ்க்கை மூலியமா தான் தேசத்தை அசைக்க முடியும். வசனங்களை போதிக்க எக்கச்சக்க ஜனங்க இன்னைக்கு, தீர்க்க தரிசனம் சொல்ல எக்கச்சக்க ஜனங்க, பேய் ஓட்ட ஜனங்க எல்லாரும். ஆனா சாட்சியா வாழ்ற ஜனங்க ரொம்ப 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 கம்மி. வசனத்தை தியானித்து அதை கை கொண்டு அதை அதன்படி சாட்சியா வாழ்ற ஜனங்க ரொம்ப கம்மி. இது கம்மியா இருக்கிறதுனால தான் கர்த்தருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை சரியா வெளிப்படுறதில்ல. கர்த்தரிடம் ஒப்பு கொடுக்கலாம். இந்த வருஷத்துல அப்ப நம்மளுக்கு நிறைய தேவை இருக்குது. பயப்படாதீங்க பிரியமானது. நீங்க ஆண்டுடைய புள்ளிங்க, ராஜா விட்டு புள்ளிங்க. ராஜா விட்டு புள்ளிங்களுக்கு என்ன குறை இருக்குதா? அவரு என்ன கொடுக்கணும் இந்த ஆண்டு முழுதும் உனக்கு ஜீவனம் போது நம்ம எதையே குறிச்சு கவலைப்பட்டுக்கிறோம். பிள்ளைங்க வாழ்க்கை, எதிர்காலம், கல்யாணமா, இல்ல வேலையா, அதுவா, இல்ல சொத்தா, நம்ம எங்க அமௌண்ட் போட்டோம், இங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டோம், எவ்வளவு விஷயம். அதெல்லாம் கர்த்தர் பார்த்துக்குவாரு. அது எல்லாத்தையும் அனுபவித்து ஜீவன் இருக்கணும். அந்த ஜீவன் நம்மளுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் ஜீவன் முதல்ல இருக்கணும். அந்த ஜீவனை ஒவ்வொரு நாளும் கூட்டி கொடுத்து நம்மளை நடத்துகிறார். அப்ப இந்த வருஷம் ஃபுல்லா நம்ம ஜீவனோடு வாழும்படிக்காய் அவர் நம்ம பிரியமா வைத்திருக்கிறார். காரணம் அவர் சித்தத்தின் சாயலை வெளிப்படுத்த, அவர் சாயலை வெளிப்படுத்துற சித்தத்துக்குள்ள நம்ம நடந்து கொண்டு நம்முடைய கடமை, நம்முடைய உழைப்பு, நம்முடைய தேவைகள், நம்முடைய பொறுப்பு அது பேலன்ஸா பண்ணிட்டு போனோம். ஆனா கடமை பொறுப்பையே தூக்கி மேல வச்சுட்டு தேவ சித்தத்தை கீழே வச்சோம்னாக்கா நம்மளுக்கு புரியவே புரியாது. எல்லாத்துக்கும் ஒரு ஒழுங்கு இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப். என் பிரியமான ஜனமே, அப்ப ஆண்டவர் பிள்ளைங்க நாம இந்த வருஷத்துல அவர் ரத்தத்தால கழுவி நம்ம ராஜாக்களை ஆளுகை பண்ற அபிஷேகத்தால் நிரப்பி இருக்கிறார். ஆசாரியன் ஆசுவாத்தை பகிர்ந்து கொடுக்கிற அனுபவத்தை நம்மளுக்கு உயர்த்தி வச்சிருக்கிறார். நம்ம இந்த அபிஷேகத்தை நம்ம ஒப்பு கொடுத்து ஆவியரை கீழ்ப்படிந்து தேவ நாமத்தை மையப்படுத்தும் போது நம்மளுடைய வாழ்க்கையில தேவ பிரசன்ன மையம் உண்டாயிருக்கும். கர்த்தர் என்ன சித்த வைத்திருக்காரு அது ஒரு காலம் ஒருவனாலும் யாராலும் தடை பண்ண முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் கண்களை மூடலாம். கர்த்தர் பேசுகிற இந்த வார்த்தைக்காய் ஆண்டவரே, இதோ அப்பா எங்களுக்கு இந்த வருஷத்துல அப்பா ஆளுகை ராஜரிக அபிஷேகத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கீங்கப்பா. ஆசாரியனை போல ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொடுக்கிற ஜனமான், ஆசீர்வாதம் இல்லாத ஜனங்களுக்கு ஆசீர்வாதத்தை தேடி போய் உண்டாக்குற ஜனமான், நாங்கள் கால் வைக்கிற இடத்துல சமாதானத்தையும், நாங்கள் கால் வைக்கிற இடத்துல தேவ ராஜ்யத்தையும், நாங்கள் கால் மிதிக்கிற வீட்டுக்குள்ள அப்பா தேவ சந்தோஷம் உண்டு பண்ணுகிற ஆசாரியங்களை அபிஷேகம் பண்ணிருக்கீங்க ஆண்டவரே. கிருபை செய்யுங்கப்பா. அப்பா கிருபை செய்யுங்கப்பா. அப்பா நாங்கள் வாழ்நாள் முழுதும் நாங்கள் வேதத்தை படிக்கிறோம், செபிக்கிறோம், பிரயாசம் பண்ணிருக்கிறோம் ஆண்டவரே. ஆனால் இந்த வேத வாசிப்பு கர்த்தரோடு நடக்கிற இந்த அனுபவம் அது அர்த்தம் உள்ளதும் உண்மையுள்ளதும் ஆண்டவரே. உன் நாமத்தை மகிமைப்படுத்த இருக்க கிருபை செய்யுங்கப்பா. காலங்கள் நெருங்கப்பா. எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில விசுவாசம் வளர உதவி செய்யுங்க, நம்பிக்கை வளர உதவி செய்யுங்க. எல்லாரும் உண்மையாய் பரிசுத்தமாய் நேசிக்க கிருபை செய்யுங்க, அன்பு கூற கிருபை செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. தாவீது தன் தகப்பன் கொடுத்த ஆத்துமா அந்த ஆடுகளை அப்பா உத்தரவாதம் கொடுத்த ஆண்டவரே, சிங்கத்தின் வாயில் மீட்டெடுத்தது போல ஒரு பக்கம் ஆண்டவர் உலகம், வேலை, பணம், லக்ஸுரி, வாழ்க்கையின் தரம் போயினே இருக்காங்க ஆண்டவரே. ஆனா இன்னொரு பக்கம் வாழ்க்கையின் தேவ சாயல சித்தத்தின் தரம் குறைஞ்சுனே இருக்குதப்பா. கிருபை செய்யுங்கப்பா. உங்க சித்தத்தின் நோக்கமே இப்படி சாயலை வெளிப்படுத்தணும்ப்பா. எந்த ஆதாம் ஏவாள் தன் நன்மை தீமையின் மூலியமா தன் தேவ சாயல் எழுந்து போனார்களோ அதே சாயலை நாங்கள் மீண்டும் கிறிஸ்துவின் மூலியமாய் கிறிஸ்து நன்மை தீமை சிலுவையில பார்க்காதபடிக்கு தன்னை வேதனைப்படுத்த ஜனங்களை அழிக்காமலும் தன்னை காப்பாத்தி கொண்டு நன்மை தனக்கு செய்யாதபடிக்கு கர்த்தர் சித்தத்தின்படி ஜனத்துக்காய் மறிக்க தன்னை ஒப்பு கொடுத்தது போல நாங்கள் மாம்சத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைத்திருக்க அர்ப்பணிக்கிறோம்.
எங்கள் குடும்பம் மாம்சமான காரியத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைத்துக்கு அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்கள் சபைகள் மாம்சமான நன்மை தீமை என்ற வாழ்க்கை முறை உலகப்புறமான காரியங்களுக்கு மறித்து நீதிக்கு பிழைத்திருக்க கிருபை செய்வீராக ஆண்டவரே. உடைய அபிஷேகத்தினால் அனல் மூட்டுவீராக ஆண்டவரே. வார்த்தையின் சத்தியத்தின் மூலியமா எங்கள் அனல் மூட்டுவீராக ஆண்டவரே. ஓ ரஹதன் அஷிபி நீக்கிரியாந்தனப்பா, ரஹதினி மிஹாதினி ஷிபி நீக்கிரியாந்தனப்பா. நன்றி அப்பா, உடைய மகிமைக்கு நன்றி, கிருபைக்கு நன்றி, தயவுக்கு நன்றி ஆண்டவரே. என் ஜனமே ஆவியான உணர்த்துகிற காரியம், ஆவியான உணர்த்துகிற காரியம் இதோ எரேமியா காலத்துல எரேமியா தீர்க்கதரிசியை வாயை திறந்து இதோ நீங்க சந்தோஷமா சூகித்து குடித்து கொண்டாட்டமா இருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் அறியாத திடீரென்று பாபிலோன் ராஜா வந்து உங்களை கொள்ளையடிப்பான் என்று அவன் எச்சரிக்கும் போது, கர்த்தர் கொடுத்த வார்த்தை எச்சரிக்கும் போது, ஜனங்களும் ராஜாக்களும் ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும் அசட்டை பண்ணி அவன் மூலியமா வெளிப்பட்ட சத்திய வார்த்தை ஜனங்கள் அசட்டைப்பட்டு தான் விரும்பின ஆவிக்குரிய வாழ்க்கை, தான் ஜெபிக்கிற முறை, தான் மனம் போன வாழ்ந்த ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்ததுனால ஏமாந்து போனார்கள். அப்படியாப்பட்ட காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம் என்று ஆவின் உணர்த்துகிறார். அப்படியாப்பட்ட காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதோ பாபிலோன் ராஜா வரும் என்று சொல்லும் போது ராஜாவும் அங்க இருக்கிற ஆசாரியர்களும் பட்டணத்திற்கும் ஜனங்களும் நாங்கள் தேவனை ஆராதிக்கிறோம், நாங்கள் தேவனுக்கு ஜெபிக்கிறோம், தேவனுக்கு எல்லா பலி செலுத்துறோம், பண்டிகைகளை கொண்டாடுறோம், எங்கள் பக்கம் கத்திருக்கிறார். நீ சொல்ற பாபிலோன் ராஜா எங்களோட ஒப்பந்தம் பண்ணி எங்களுக்கு பக்கபலமா இருப்பான்னு சொல்லியிருக்கிறார். ஆனா நீ சொல்வது கள்ள தீர்க்க தரிசனம், நீ சொல்வது பொய் என்று தேவன் சொன்ன வார்த்தையை அருவெறுப்பாய் வெறுத்து ஒதுக்கினார்கள். அப்படியாப்பட்ட காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பெரிய மனச்சனமே, விழித்துக்கொண்டு ஆவின் உணர்த்துகிறார். காலங்கள் வரும்போது எரேமியா வாயில் வெளிப்பட்ட சத்திய வார்த்தையின்படியே பாபிலோன், எந்த பாபிலோன் ராஜா இஸ்ரவேலை பாதுகாப்பேன், உனக்கு நான் உத்தரவாதம் கொடுப்பேன், உன்னை வேலையடைப்பேன், உன்னை தாங்குவேன் சொன்ன அதே பாபிலோன் ராஜா சடதியை போல, சடதி என்றால் திடீர் என்று தன் இருதயத்தை மாற்றிக்கொண்டு ஒன்று நான் உன்னை சிறைப்படுத்துவேன் என்று தேசத்தையும் ஜனங்களையும் ராஜாக்களையும் தீர்க்கதரிசிகளும் ஆசாரியர்களும் ஆலயத்தையும் தீக்கரையை மாற்றி நாசம் பண்ணினான். அப்படிதான் அந்தி கிறிஸ்து ஆளுகை நமக்குள் வரப்போது மகளே. அப்படிதான் அந்தி கிறிஸ்து ஆளுகை நம்முடைய வாழ்க்கையில வரப்போது மகனே. விழித்துக் கொள்ளுண்ட கத்த சொல்லுகிறார். எப்படி பாபிலோன் ராஜா வந்தது தெரியாமல் சிக்கிக் கொண்டு நாசமானதோ அதே போல அந்தி கிறிஸ்து ஆளுகை சடதியா வந்து நிற்கும் போது அநேக சபை ஜனங்கள் ஊழியக்காரர் சிக்கிக் கொள்வார்கள். அதற்கு முன் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வசனத்துக்கு நடுநடுங்கி அவரோட ஒப்பந்தம் பண்ணுகிற ஜனங்கள், அவர் பலனை பற்றி கொள்ற ஜனங்கள் பாதுகாக்கப்பட்டு தேவனுடைய வருகை எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். ஆகையால் எதை குடிப்போம், எதை புசிப்போம் என்று கவலைப்படாதபடிக்கு கிறிஸ்துவின் ரத்தத்திற்கு உன்னை ஆயத்தப்படுத்து, உன் கொடுக்கப்பட்ட குடும்பத்தை நீ ஆயத்தப்படுத்து, உன்னை சித்திருக்கிற ஜனங்களை ஆயத்தப்படுத்தி அது காவலா இரண்டு கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். பயப்படாதே என் ஜனமே, சிறுப்பிலே என்று சொல்லாதே, உன் வாயில நான் சத்திய வார்த்தையை வைத்து உன்னை பலப்படுத்துவேன். இதோ கண்களை எடுத்துப்பார், பிசாசன் ராஜ்யத்தை கவிழ்க்கவும் சங்காரம் பண்ணும் அழிக்கும் தேவராஜ்யத்தை கட்டவும் நாட்டவும் நான் பேச அழைத்திருக்கிறேன். தேவராஜ்யத்தை கட்டவும் நாட்டவும் அபிஷேகம் பண்ணிருக்கேன்னு கர்த்தர் சொல்கிறார். உனக்கு விரோதமாய் எந்த ஆயுதம் வாய்க்காமே போகும். உனக்கு விரோதமாய் கூடுவார்கள், ஆனால் வெட்கப்பட்டு போவார்கள். ஆகையால் என் வருகை மிக மிக சௌரியமா இருக்கிறபடியா விழிப்பாயிருந்து உன்னை ஆயத்தப்படுத்தி ஒரு கொடுத்து ஆயத்தப்படுத்து. அம்மேன் அப்பா, கொடுத்த அந்த ஐக்கியத்துக்கு நன்றி, இந்த அன்புக்கு நன்றி அப்பா. இப்படி வசனத்தை பகிர்ந்து கொள்ள கொடுத்த தயவுக்கு நன்றி. மனத்தாழ்மையோடு இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் கோடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த ஆண்டுல அந்த வல்லமை தாண்டி உயிர்த்தின் வல்லமை அனுபவத்துக்கு பிள்ளையை கொண்டு போங்க. வார்த்தையின் மூலியமாய், பரிசுத்தாயின் பலத்தின் மூலியமாய் தேவ நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு பிரகாசம் உள்ள சத்தியமுள்ள ஆவிக்குரிய வாழ்க்கை பூத்து காய்த்து கனி கொடுக்கட்டும் அப்பா. சகல நன்மை கிருபை தொடரட்டும். இந்த பிரேயர் டீமுக்காக நன்றி, இந்த பிரயாசப்படுகிற ஒவ்வொரு சகோதரனுக்காக நன்றி, இதை தாங்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இது நிமித்தமான வசனங்கள் கடந்து போட்டும், ஜனங்கள் பலப்பட்டும், ஒருத்தர் கிறிஸ்துக்குள் வளரட்டும், பெரிய காரியம் செய்யட்டும். இயேசு நாமத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்க சொல்லி தகப்பனே, ஆமென்.